மருத்துவர் ஆலோசனை நேரம். இன்று பல் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கிறார். ஆமாம், பல் போனா சொல் போச்சு என்று சொல்கிறது பழமொழி. மனிதனோட முக்கியமான அடையாளமே பேசும் திறன்தான். அதற்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் உறுப்பு பற்கள் தான். ஒரு மனிதனின் முகத்திற்கு வசீகரத்தை கொடுப்பதும் பற்களே. எனவே மனித உடம்புக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் ஒன்றாக பற்கள் இருக்கின்றது. இன்று பற்கள் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு பொழுதினில் டாக்டர் எலிலன் அவர்கள் ஒரு சிறப்பான விளக்கத்தை தந்து கலந்துரையாடலோடு இணைந்திருந்தார். அந்த வகையில் இன்றும் கூட ஒரு பல் மருத்துவர் எம்மோடு இணைந்து பேச இருக்கிறார். அவர் இந்தியாவிலிருந்து டாக்டர் எம் ஸ்ரீதர் அவர்கள். ராஜா முத்தையா டென்டல் காலேஜ், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை முடித்து தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற கிராமத்தில் பிரைவேட் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள். பற்கள் சம்பந்தமாக நிறைய இலவச கேம்ப்ஸ் நடத்தியிருக்கிறார். மாணவர்களுக்காக இலவச கருத்தரங்குகள் வைத்திருக்கின்றார். தவிர இவர் டிப்ளமா பட்டம் பெற்றிருக்கின்றார். டொபாக்கோ கண்ட்ரோல் அண்ட் ஹெல்பிங் பீப்புள் டு குவிட் ஸ்மோக்கிங், இது சம்பந்தப்பட்ட துறையிலும் தேர்ச்சி பெற்று படிப்பை முடித்திருக்கின்றார். ஆம், அவர் எம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். ஆம், இனிய வணக்கம் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களே, இணைப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இனிய வணக்கம். வணக்கம் சகோதரி ஷைஃபா அவர்களே. எப்படி நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? மிக தெளிவாக கேட்கிறது, மிக தெளிவாக கேட்கிறது. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நான் அன்று உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தேன். டாக்டர் எலிலன் எது சம்பந்தப்பட்ட விடயங்களை அன்றைய பொழுதினில் தொட்டுக்கொண்டார், எது பற்றி அன்று உரையாடி கொண்டார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் விட்ட இடத்திலிருந்து நாம் இன்று என்னென்ன பார்க்க இருக்கிறோம் என்பது பற்றி ஒரு விளக்கத்தையும் நான் உங்களிடமிருந்து நேர்களுக்கு கொடுத்துவிட்டு இடையில் இணையும் நேர்களையும் இணைத்துக் கொள்வோம். டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் ஸ்கைப் இணைப்பில் இருக்கிறார். எனவே தயவு செய்து உறவுகள் இணையும் போது 586963 இலக்கம் மற்றும் 586796 இலக்கங்களை பயன்படுத்தி அவரோடு நீங்கள் பேசிக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தந்து கொண்டு டாக்டர் நீங்கள் பேசலாம். வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி தினம். எனவே உலகத்தில் வாழும் எல்லா தமிழர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் டாக்டர் எழிலன் ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த போல ஒரு நிகழ்ச்சியில மிக தெளிவாக மிக நன்றாக பற்களின் பிரச்சனைகளை பற்றி மிக விலாவரியாகவும் அழகாகவும் தெளிவாக பேசினார். அவர் விட்டு சென்ற சில விஷயங்களை நான் இன்று தொடரலாம் என்று இருக்கிறேன். ஆனால் அது தொடர்வதற்கு முன்பாக டாக்டர் எழிலனுடைய உரையை சில பேர் தவற விட்டிருக்கலாம். அவர்களுடைய நன்மைக்காக குறைவாக பிரீஃபாக நான் பற்களை பற்றிய ஒரு சின்ன உரையாடலை இங்க முன்னாடி வைக்கிறேன் நான் உங்களுக்கு. பொதுவாக பற்கள் என்பது நம் மனிதர்களுக்கு இரண்டு வகையான பற்கள் இருக்கும். குழந்தையாக பிறந்தவுடன் நாம் உண்ணக்கூடிய உணவு திரவ வகையான உணவாகவும் பால் உணவாகவும் இருப்பதால் அதற்கேற்ற மாதிரி பால் பற்கள் அந்த டைம்ல இருக்கும். பால் பற்கள் மொத்தம் 20 நம்பர்கள் 20 பற்கள் நமக்கு பொதுவாக இருக்கும். அது குழந்தையிலிருந்து 6 மாதத்திலிருந்து பிறந்த 6 மாதத்திலிருந்து தொடங்கி பிறந்த 3 வருடங்கள் வரை இந்த பால் பற்கள் முளைக்க துவங்கும். அது நாம் பால் உணவு எடுத்துக்கொள்வதற்காகவும் அழகுக்கு குழந்தை சிரிக்கும் போது பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்காகவும் மட்டுமல்லாமல் அந்த பல் விழுந்து நல்ல பற்கள் நிலையான பற்கள் முளைப்பதற்கு சரியான அந்த இடத்தை தேர்வுபடுத்தி கொடுப்பதற்காகவும் அந்த பால் பற்கள் பயன்படுகின்றன. பால் பற்கள் எல்லாம் விழுந்து விழ தொடங்க வயது 6 வயதிலிருந்து உங்களுக்கு விழ தொடங்க ஆரம்பிக்கும். 6 வயதில் விழுந்து முதல் நிலை பற்கள் ஆன முதல் கடவாய்ப்பல் 6 வயதில் முதலில் உங்களுக்கு முளைக்க தொடங்கும். பிறகு ஒவ்வொரு பற்களாக 13 வயது வரை முளைக்க துவங்கும்.
அந்த பல் வந்து நமக்கு முளைக்கும் வயது வந்து 18 இருந்து 21 வயது வரை அந்த பல் முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ மனிதன் பிறந்து 6 வயது முதல் 18 இருந்து 21 வயது வரை நிலைப்பற்கள் எல்லாம் முளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலைப்பற்கள் தான் வந்து கடைசி வரை நமக்கு மென்று சாப்பிடுவதற்கும் பார்வைக்காகவும் எல்லாவற்றுக்கும் அது உபயோகம் ஆகின்ற ஒரு விஷயம். பற்கள் வந்து எத்தனை வகைப்படும் என்று எல்லாம் அழகாக சொன்னார். அவர் வந்து வெட்டு பற்கள், பக்கவட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய்ப்பல் அண்ட் கடவாய்ப்பற்கள் என்று வந்து வகைப்படுத்தி கடவுள் நமக்காக படைத்திருக்கிறார். அதை மென்று உணவு உண்பதற்காகவும் அந்த பற்கள் வந்து பயன்படுகின்றன. அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் இந்த பற்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல மேல அந்த கீழே 2 பக்கம் மேக்சிலா, அதாவது மேல் தாடை பற்களாகவும் கீழ்த்தாடை பற்களாகவும் 2 வகையாகவும் இருந்து அது கடிப்பதற்கு அது உதவி புரிகிறது, நமக்காக அதை விளக்கிறது. இந்த பற்களை தாண்டி அந்த பல்லுக்கு கீழே அந்த பல் வந்து பொதிந்திருக்கும் கூடிய இடம் வந்து அல்வியார் போன் என்று ஒரு எலும்பில் பொதிந்திருக்கிறது. அந்த எலும்புக்கு மேலாக உங்களுக்கு ஒரு ஈறு நமக்கு பொதிந்திருக்கிறது. இவ்வாறு அந்த பல் வந்து நமக்கு பாதுகாப்பாக நமக்கு 100 வயது வரை நமக்கு வந்து அந்த பல் வந்து உழைப்பதற்காகத்தான் இருக்கிறது. வயதாக பல் விழுந்து விடும் என்பது தவறான கருத்து. சரியாக பராமரித்தால் 100 வயது வரை பற்கள் விழாமலேயே நம்ம வந்து பற்களை நம்ம பாதுகாக்க முடியும். சோ நம்ம வந்து பற்களை வந்து தினமும் நன்றாக வைத்துக்க வேண்டும் என்றால் 100 வயது வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் என்றால் அதை பாதுகாக்க வேண்டும். தினமும் காலை மாலை 2 வேளையும் நன்றாக பற்களை துலக்க வேண்டும். எது சாப்பிட்டாலும் எந்த பொருள் சாப்பிட்டாலும் உடனடியாக வாய் கொப்பளிக்கும் பழக்கத்தை நாம் வந்து செய்ய வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, வருடத்தில் 2 முறையாவது பல் மருத்துவரை கண்டிப்பாக அணுகி போய் வாயில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அதை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். நாம் பலர் எப்பொழுதும் வந்து முகத்தை அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளது, பல பேருக்கு உள்ளது. ஆனால் எத்தனை பேர் நாம் வந்து தினமும் நம் பல்லை அடிக்கடி வாய் கண்ணாடி மூலமாக பார்த்திருக்கிறோம் என்று கேட்டால் மிக குறைவான பேர்கள் தான் நாம் சொல்ல முடியும். அடிக்கடி நம் கண்ணாடி மூலமாக நம் பற்களையும் நாம் பார்க்க வேண்டும். பற்களில் ஏதாவது நிற மாற்றம் தோன்றுகிறதா, அதில் ஒரு குழி ஏற்படுகின்றதா, அதில் ஏதாவது கருப்பாக ஒரு சின்ன துளியாக ஆரம்பிக்கிறதா, இதெல்லாம் வந்து கண்ணாடி மூலமாகவே நாமளே பார்த்து அப்படி ஏதாவது இருந்தால் அதை ஆரம்ப கட்டத்திலேயே போய் பல் மருத்துவரை அணுகி அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக மக்கள் எல்லாம் பல்லில் வலி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மருத்துவரை அணுகுகிறார்கள். இது தவறான போக்கு. இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்னா இது பிரச்சனை பெரிதாவதற்கு முன்னாடியே அத சின்னதா இருக்கும் போதே செலவும் குறைவாகவும் அந்த பல்லை நம் சீர்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு பல் வலி வந்த பிறகு போனால் அந்த பல்க்கு சரி செய்வதற்கு கால அவகாசமாகட்டும் பணச்செலவும் கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆகும். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் என்று ஒரு பல் வேர் சிகிச்சை என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் செய்து அந்த பல்லை எடுக்காமல் செய்வதற்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது. இதெல்லாம் டாக்டர் எழிலன் வந்து பொதுப்படையாக உங்களுக்கு சொன்னார். அன்றைய கலந்துரையாடலில் எல்லாம் அவர் விரிவாக சொன்னார். குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நாங்கள் பல்லை போய் பார்த்து கொள்ள வேண்டும், செக் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படித்தானே டாக்டர்? ஆமா, கண்டிப்பாக வருடத்தில் 2 முறையாவது நீங்க அனைவரும் குடும்பத்தோடு பல் மருத்துவரை அணுகி தாய் தங்கள் பிள்ளைகள் எல்லாருமே வந்து போய் பார்த்து உங்களுக்கு வாயில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் பல் மருத்துவர் அதை பார்த்து பிரச்சனைகள் இருந்தால் இருக்கிறது என்று சொல்வார்கள். அன்று பல்லுக்கும் ஈருக்கும் நடுவே சேரக்கூடிய அழுக்குகள், கரைகள், இந்த கரைகள் எல்லாம் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து பல் துலக்கினாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலாக இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் சேர்ந்து இருக்கக்கூடிய அழுக்கு பகுதிகளை நம்ம பிரஷ் மூலமாக அதை நம்ம சுத்தம் செய்ய முடியாது. ஒரு சிலது வந்து அது காரைகளாக அது படிந்து விடும் அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவிலே சேர்ந்திருக்க பகுதி. அதை வந்து ஒரு பல் மருத்துவரை அணுகும் போது அது வந்து அல்ட்ராசானிக் ஸ்கேலிங் என்ற முறைப்படி எளிதாக அந்த காரைகளை நீக்கி விடுவார். அதனால் வருடத்தில் 2 முறையாவது
அல்லது நன்றாக பல் சுத்தமாக வைத்திருப்பவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது இது போல் பார்த்து பல் காரைகள் அழுக்குகள் சேராமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதெல்லாம் பற்களையின் உறுதித்தன்மையை நமக்கு உறுதி செய்யும். மேலும் பல் மட்டும் நன்றாக உறுதியாக இருக்கிறதா என்று மட்டும் பார்க்காமல் அந்த பல்லை சுத்தி இருக்கக்கூடிய ஈறு பகுதிகள் மிகவும் உறுதியாகவும் அந்த பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த பல்லின் ஈறு பகுதிகள் உடைய நிறம் கோரல் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். கோரல் பிங்க் என்றால் இந்த கோரல் என்றால் கடல் பாசி இருக்கிறது இல்லையா, அந்த 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 பிங்க் கலர் அதுதான் நார்மலான, அதாவது இயல்பான ஈறுகளின் நிறம். ஆனால் ஒரு சில பேருக்கு சிவந்த நிறமாக அந்த பல்லோட ஈறு பகுதிகள் உங்களுக்கு மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஜிஞ்சவைட்டிஸ், அதாவது அந்த ஈறுகள் அழற்சி ஆரம்ப நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் பல் மருத்துவரை அணுகினால் அந்த அழுக்குகள் கரைகள் எல்லாம் நீக்கி அந்த ஈறு அழற்சி நோயை ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ ஈறு பிரச்சனைகளை நம்ம மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா பல் சொத்தை ஆனா கூட நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் செய்து அந்த பல்லை காப்பாற்ற முடியும். பல் ஈறு ரொம்ப அழற்சியாகி பெரிடான்டிஸ் ஆகி அந்த பல் ஆடக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டால் நல்ல பற்களாக இருந்தாலும் ஒரு சில வேலைகளில் அந்த பல்லை எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சோ ஈறுகளையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஈறுகளில் ஏற்படும் பிரச்சனை பல்லை ஆட்டங்கான செய்துவிடும், அப்படியா டாக்டர்? நிச்சயமாக அதுதான் அந்த ஆட்டம் காண செய்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சோ அந்த அழுக்குகள் சேருவதற்கு ஈறு பகுதிகளுக்கும் பல்லுக்கும் நடுவே சேரக்கூடிய அழுக்குகளை சேருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நம் இரு வேளையும் சுத்தமாக பல் விளக்குவதற்கு பல் துலக்கும் முறையை அழகாக சென்ற மாதமும் எழிலும் சொன்னார். தவற விட்டவர்களுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். பல் விளக்கும் முறை இடது வலமாகவே பல் விளக்கும் பழக்கமாக பல பேருக்கு நமக்கு பழகிவிட்டோம், பல வருடமாகவே பழகிவிட்டோம். ஆனால் சிறப்பான முறையில் பல் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு சிறப்பான முறை என்னவென்றால் மேல் தாடை பற்களில் ஒரு சாய்ந்த நிலையில் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வைத்து மேலிருந்து கீழ் நோக்கி அந்த ஆக்ஷனில் நீங்க அந்த பல்லை விளக்க வேண்டும், அந்த துளக்க வேண்டும். முன் பகுதியில் ஒரு 20 ஸ்ட்ரோக்ஸ், இந்த சைட்ல பின் பகுதியில ஒரு 20 ஸ்ட்ரோக்ஸ், இந்த பக்கத்துல. அதே போல உள்பகுதியிலையும் மேல எப்படி முன்பகுதியை விளக்கணுமோ உள்பகுதியிலையும் அதே போல மேல் பகுதி மேலிருந்து கீழ் பண்ணலாம். கடவாய்ப்பல் கடிக்கிற பகுதிகள் எல்லாம் அந்த நடுப்பகுதிகளை ரொட்டேட்டரி மோஷன், அதாவது ஒரு வட்ட வடிவமாக அந்த வடிவமாக அந்த பல்லை பிரஷை கொண்டு சுத்தம் படுத்தலாம். கீழ்த்தாடை பற்கள் எல்லாம் அதே போலவே சாய்ந்த நிலையில் வைத்து கீழிருந்து மேல் நோக்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்ஷன்கள் நம்ம செய்து வர வேண்டும். அதிலையும் உள்பகுதியையும் நாம் கடிக்கின்ற பகுதியையும் கவனமாக உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையும் சுத்தம் செய்வதும் ரொம்ப மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும். அப்படி செய்து நாம் சுத்தப்படுத்தினாலே அழுக்குகள் சேருவதை நாம் முடிந்த வரையில் கட்டுப்படுத்தலாம். இதை இரு வேளையும் பழக்கப்படுத்துவது மிக மிக அவசியம். குழந்தைகளுக்கு கூட ஆரம்பத்திலிருந்தே காலை இரவு 2 வேளையுமே பல் துலக்குவதற்கு நாம் பழக்கப்படுத்துவது மிக மிக அவசியமானது. நிறைய பேர் இந்த இதுல கூட கேட்டிருந்தாங்க, நம்ம நீங்கள் போட்டிருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த பல் தூரிகை, அதாவது பிரஷை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை எப்போதும் மாற்றுவது என்று எல்லாம் கூட கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அந்த பல் தூரிகையை வாங்கும் போது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கவனமாக பார்க்கலாம். அந்த பல் தூரிகைக்கு மேல் பகுதி சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்பெனி அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்குறத விட அந்த பிரிசில்ஸ் சொல்லக்கூடிய அந்த தூரிகை பகுதியை மேல சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படின்னு 3 வகையில எழுதி இருக்கும். ஆமா, அத பார்த்து வாங்குவதே மிகச்சிறந்ததாகும். இந்த 3 வகையில் சாஃப்ட்,
ஹார்ட் மற்றது மீடியம் மீடியம். இதில் நாங்கள் ஒரு சாதாரண இப்ப சிறு குழந்தைக்கு அது சாஃப்டாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தவிர வளர்ந்தவர்களுக்கு எந்த வகையான பிரஷ் பாவிப்பது சரி? மீடியம் என்பது சரியாக இருக்கும். ஆனால் வளர்ந்தவர்களுக்கே சிறு பேர்களுக்கு வந்து பற்கள் மிகவும் தேய்ந்த நிலையில், ஈறுகள் மிகவும் அழற்சி அடைந்த நிலையில் இருக்கும். அவர்களுக்கு பிரஷ் செய்யும் போதே வந்து உங்களுக்கு அதுல இருந்து ரத்தம் வரக்கூடிய நிலைமை அல்லது அழுத்தி தேய்க்கும் போது பல்கள் கூச்சம் எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அவர்கள் சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் வந்து பொதுப்படையாக நம்முடைய இந்திய மக்களுக்கும் சரி, நமக்கு இந்த ஆசிய மக்களுக்கு அதிகமாக உபயோகப்படுவதில்லை. மீடியம் என்பதை மிகவும் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் வந்து சாஃப்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பெரியவர்களும் கூட சாஃப்ட் உபயோகப்படுத்துவது மிகவும் நல்லதாக விஷயம். அந்த தூரிகை வந்து அப்போ வந்து அந்த சாஃப்ட்னஸை பொறுத்து, அந்த பிரிஸ்லஸோட தன்மையை பொறுத்து நம்ம மாற்றக்கூடிய தன்மையை போடலாம். பொதுவாக மீடியம் பிரஷை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றுவது நலம். சரிங்களா? அதே போல பல் பேஸ்ட், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவது நல்லது, அந்த பல்லுடைய அந்த பல் துலக்கும் இது வந்து எது யூஸ் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? இந்த கம்பெனி பேஸ்ட் தான் நல்லா இருக்கும், அந்த கம்பெனி தான் பேஸ்ட் நல்லா இருக்கும், நிறைய விளம்பரங்கள் வந்தாலும் கூட பொதுப்படையாக எல்லா பேஸ்ட்லயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொதுப்படையாக எல்லாம் ஒன்றுதான் இருக்கின்றது. சரிங்களா? எங்களுடைய 12 மணி நேரம் வேலை செய்யும், 24 மணி நேரம் வேலை செய்யும் என்பதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து எல்லாவற்றிலையுமே ஒரு சில விஷயங்கள், பல் தேய்மானங்கள் ரொம்ப அதிகமா உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டான அதுக்கு சிறப்பான ஒரு பேஸ்டுகள் இருக்குது. நான் அதை சொல்லவில்லை. பொதுப்படையாக இருக்கக்கூடிய எல்லா டூத் பேஸ்டுகளும் ஒரே மாதிரி ஆனவைதான். நாம் பிரஷ் தேய்மானம் ஆகாமல் பார்த்துக்க வேண்டும். பிரஷ் எந்த முறையில் நாம் பிரஷ் பண்ண வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுகிறோம் என்பது பெரிய முக்கியம் அல்ல. ரொம்ப விலை உயர்ந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவதும் சாதாரண பேஸ்ட் யூஸ் பண்ணுவதும் ஒன்றுதான். எல்லாவற்றிலும் நுரையிருக்கிறது, எல்லாவற்றிலும் புளூரைடு கலந்திருக்கிறது, எல்லாவற்றிலுமே காமனான விஷயங்கள் தான் இருக்கிறது என்பதால் வந்து பல் தூரிகையை நாம் வந்து செலக்ட் செய்வதை, அதை வந்து தேர்ந்தெடுப்பது பல் பேஸ்டை தேர்ந்தெடுப்பதை விட முக்கியமானதாக ஒரு விஷயமாக இருக்கும். சோ ஆமாம், இது சொல்லலாம். பிறகு ஈறு நோய்கள் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அந்த பல்லு ஈறு நோய் வந்து அதிகமா எதுக்கு வருதுன்னாக்கா, அந்த அழுக்குகள், கரைகள், அந்த கரைகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஈரை வந்து அரித்து விட ஆரம்பிக்கும். அது உள்ள இருக்கக்கூடிய எலும்பையும் அரித்து அந்த பல்லை ஆட்டங்காண செய்து விடும் என்று நான் சொன்னேன். மற்ற சில காரணங்கள் காரணமாகவும் ஈறுகள் வந்து அழற்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது வந்து முக்கியமாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் அதை அன்கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த ஈறுகளில் அழற்சி கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்கால ஆய்வு நிலையில் ஒன்று சொல்வது என்னவென்றால், சில பேருக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய சரியான முறையில மாத்திரை எடுத்துக்கிறேன், சரியான முறையில உடற்பயிற்சிகள் செய்கிறேன், உணவு கட்டுப்பாடுகள் செய்துட்டு இருக்கேன், அப்பயும் எனக்கு சுகர் குறையிலையே டாக்டர், எனக்கு சர்க்கரை அளவு குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க உண்டு. அவர்களை வந்து ஒரு டாக்டர் வந்து சர்க்கரை சிறப்பு மையவியர் வந்து ஒரு பல் மருத்துவரை போய் பாருங்கள் என்று சொல்வார். பல் ஈறுகளில் சேரக்கூடிய அழுக்குகள், பல் சுகாதாரம் இல்லாத தன்மை கூட நம்முடைய சர்க்கரை அளவை கூட்டுவதற்கான வழிகள் உண்டு. பல் சுகாதாரத்தை நம்ம மேம்படுத்த நம்மளுடைய சர்க்கரை அளவு கண்டிப்பாக குறைகிறது என்று சமீப காலத்து ஆய்வுகள் குறிப்பிடுகின்றது. அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லக்கூடிய அளவுக்கு பல் சுகாதாரம் மேம்பட சர்க்கரை அளவு குறையும். பல் சுகாதாரம் கீழ்நிலையில் இருக்க சர்க்கரை அளவு அதிகரிக்கவும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ சர்க்கரை அளவை கட்டுப்பாடு வைத்துப்பது கூட ஈறு பிரச்சனைகளை போக்குவதற்கு நல்ல விஷயமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சில ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமாகவும் ஈறுகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மருத்துவ ஆலோசனை செய்தால் அதற்கு சில வாய்க்கு புளிப்பதற்கான மருந்துகள் அதெல்லாம் உபயோகித்து அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம், செய்யலாம். சில நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், ஃபெனடாயின்,
வலிப்பு செய்யக்கூடிய மாத்திரைகள், அந்த மாத்திரைகள் தொடர்ந்து உட்கொள்பவர்களுக்கு கூட ஈறுகள் எல்லாம் வந்து அழற்சி அடைந்து அதன் மூலமாக கூட ஈறு கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலும் ஈறு பிரச்சனைகள் இருக்கிறது. சோ இதுல என்ன காரணத்தினால் உங்களுக்கு ஈறு கெட்டு போயிருப்பது என்பதை கவனித்து அதை நம்ம வந்து ஒரு மருத்துவரிடம் சென்றாங்க, அழகாக அதை சுத்தம் செய்து சரி சிகிச்சை அளிப்பார். ஈறு நோய் தவிர பல் வந்து சீரான முறையில் இல்லை, என்னுடைய பல் முன்னாடி நோக்கி மேல் பல் வந்து முன்னாடி நோக்கி இருக்கிறது, அது வந்து எனக்கு பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது, சீரான முறையில் முன்னும் பின்னுமாக என்னுடைய பற்கள் வந்து கிரௌடிங் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கிறது சில பேர் தோணுவாங்க. ஆனா இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, பல பேர் வந்து அந்த திருமண நேரம் அந்த நேரத்துலதான் இத வந்து யோசிக்கிறாங்க. இத வந்து முதலிலேயே நம்ம அதை வந்து ஒரு குழந்தை பருவத்திலேயே அதை செய்தால் மிக எளிதாக, மிக குறைந்த காலத்திலேயே, குறைந்த செலவிலேயே அதை நம்ம வந்து அதை சரி செய்து விட முடியும். அந்த பல்கள் இதுவாகிறது, நம்ம பல்லெல்லாம் விழுந்து முளைக்கக்கூடிய வயது, மிக்சட் டென்டிஷன், அதாவது பாதி பால் பற்கள் பாதி விழுந்து முளைத்துக்கின்ற பற்கள் வந்து 7 to 9 வயது. அந்த வயதிலேயே நம்ம வந்து சின்ன சின்ன கிளிப்புகள் மூலமாகவே இந்த பற்களை வந்து சரி செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தை பொதுவாக அது ஒத்துழைப்பு வழங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பொதுவாக அந்த நேரத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக திருமண நேரத்திற்கு முன்பு என்று நம்ம கிட்ட வருவாங்க, அதாவது வளர் இளம் பருவம் என்று ஒரு இருக்கிறது இல்லையா, அந்த வந்து எலும்போட அந்த தன்மை வந்து வளர்ச்சி டைம்ல வந்து மிகவும் எளிதாக இலகுவாக இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க வந்து கிளிப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா சீக்கிரமா அது வந்து உங்களுக்கு அந்த பல்லு உள்ள போகிறதுக்கு, அந்த பல்ல சீரமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அது வந்து நம்ம தள்ளி வயது கொஞ்சம் கூட கூட அதுக்கப்புறமாக நம்ம வந்து சேர்ந்தோம்னா அது கொஞ்சம் நேரம் காலம் அதெல்லாம் இதுவாகவும் இருக்கும், வலி கொஞ்சம் அது கொஞ்சம் வலியாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த பல் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கலா இருக்குது, ஒரு சில பேருக்கு சீரமாவே இல்ல அப்படின்னு கேட்டோம்னா 2 காரணம் சொல்லலாம். ஒன்று பரம்பரை, நிறைய பேருக்கு பரம்பரையாகவே கொஞ்சம் வந்து பல்ல எல்லாருக்கும் முன்னாடி நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது போல அந்த போல இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதாவது வந்து கை சூப்புற பழக்கங்கள் இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு ரொம்ப காலமாவே, அதாவது ஒரு 2 வயது 3 வயது வரைக்கும் வந்து கை சூப்புற பழக்கம் இருப்பது வந்து சாதாரணமானது, அது எல்லாருக்கும் இயல்பான ஒரு காரியம்தான். ஒரு சில பேருக்கு 5 வயது 6 வயது ஆன பிறகு கூட கை சூப்பும் பழக்கம் குழந்தைகளுக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த பல்லை வந்து முன்னாடி நோக்கி அந்த பல்லை புறம் தள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல டங் த்ரஸ்டிங், அதாவது நாக்கை துருத்தி அந்த அந்த அழுத்தத்தின் மூலமாகவும் அந்த பல்லு வந்து முன்னாடி நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தைய எச்சை விழுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விழுங்க சொல்லி பார்த்தும் போது அந்த நாக்கு வந்து இந்த பல் இடுக்குகள் நடுவே வெளியே வருவது போல உங்களுக்கு தெரியும். டங் த்ரஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை மூலமாகவும் உங்களுக்கு அந்த பல்லு வந்து உங்களுக்கு வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இத வந்து எளிதாக வீட்டிலேயே நம்ம வந்து சரி செய்யலாம். அதை வந்து ஒரு குழந்தையை வந்து ஒரு கண்ணாடியின் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு அவருக்கு வந்து அது நாக்கு வாய் சூப்பும் போது எப்படி உனக்கு அது அசிங்கமாக இருக்கிறது, அது உன்னுடைய முகத்தை எந்த அளவுக்கு சிதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம பொதுவாக கவுன்சில் செய்யலாம். ஆனால் அதை மீறியும் சில குழந்தைகள் வந்து அதை தொடர்ந்து கொண்டு இருந்தால் கையில் அந்த சூப்பக்கூடிய அந்த விரல் பகுதிகளில் ஒரு கசப்பான பொருள், ஒரு வேப்ப எண்ணெய் அல்லது ஒரு கசப்பான பொருள் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதெல்லாம் தடவி விடலாம். அது வந்து அந்த கசப்பு தன்மையினால் கூட அந்த விரல் சத்தும் அந்த தன்மையை நம்ம நிறுத்துவதற்கு குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கையில கிளவுஸ் மாட்டி விடலாம் குழந்தைகளுக்கு, அது வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரியும் இருக்கும், நீங்க கிரிக்கெட் கிளவுஸ் போட்டு விடுற மாதிரியும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து கை சூப்பாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம அதை மேம்படுத்தி கொடுக்க முடியும். இந்த டங் த்ரஸ்டிங், அத நாக்கு துருத்தும் பிரச்சனையை நம்ம ஒரு கிளினிக்ல தான் போய் சரி பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன கிளிப் இருக்குது,
டங் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி தள்ள இல்லாத மாதிரி ஒரு சின்ன கிளிப்பை பொருத்தி விடுவாங்க. அது உங்களுக்கு தள்ளாத மாதிரி. இதை வந்து ப்ரிவென்ஷன், அதாவது இதை வந்து பெருசாக அந்த பல்லு ஆகாமல் நம்ம தடுப்பதற்கான முறைகள். அந்த கிளிப் பற்களில் தான் பொருத்தப்படுகிறதா அல்லது நாக்கள் தள்ளுவதன் மூலமும் கூட நீங்கள் சொல்வது மாதிரி பற்கள் முன்னோக்கி நீட்டப்பட்டு வரும்? இதே பற்களுக்குள் தான் இந்த கிளிப் பொருத்தப்படுகிறது? நிச்சயமாக பல்களுக்குள்ளதான். ஆனால் நாக்குக்கும் அந்த கீழ் பல்லுக்கும் உள்ளே தங்கும் இடத்தில் வந்து ஒரு வரிவரியான ஒரு ஒரு அணை போல, ஒரு பிரிட்ஜை போல அந்த இடத்துல ஒரு கிளிப் இது பொருந்தும். அது போய் அதை தள்ளி விடாமல் ஒரு தடுப்பு அணையை போல அங்கு செயல்படும். அதுதான் வந்து டங் த்ரஸ்டிங், அதாவது நாக்கு துருத்தும் பழக்கத்தை நிறுத்துவதற்காக டங் ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய கிளிப் வகையாகும். ஆமாம், இது எல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த பரம்பரை அந்த பழக்க வழக்கம் அது இல்லாமல் நம்ம பால் பற்களை சிறப்பான முறையில் சரியான முறையில் நம்ம வந்து அதை பராமரிக்கல் போனாலும் இது போல உங்களுக்கு பற்கள் வந்து முன்னாடி பின்னாடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பால் பற்கள் நிறைய சொத்தை வந்து அது வந்து காலத்துல நமக்கு சரியான காலத்துல விழ வேண்டிய காலத்துக்கு முன்னாடியே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்துல அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பல்ல நேராக வளராமல் கிடைக்கின்ற திசையில் கோணையாக வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பால் பற்கள் வந்து நிறைய சொத்தைகள் வருவதற்கு காரணம் வந்து நர்சிங் பாட்டில் கேரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது குழந்தைக்கு எப்பயுமே தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் நல்லது. சில சமயங்களில் வந்து புட்டிப்பால் கொடுப்பதற்கு அந்த பாட்டில்களில் பால் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா? அப்படி கொடுக்கும் போது படுத்த வைத்த நிலையில் அந்த புட்டிப்பால் கொடுப்பது மிக மிக தவறான விஷயம். குழந்தையை தாயின் மடியில் ஒரு சாய்ந்த நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ வைத்துதான் வந்து உங்களுக்கு பால் ஊட்ட வேண்டும். படுக்க வைத்துக் கொண்டே பால் ஊட்டினால் அந்த பால் வந்து வாயிலேயே போயிட்டு ஓரங்களில் தங்கி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் போய் வந்து உங்க பல்லிலேயே ஊறி அந்த பல்லில் வந்து சொத்தைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில குழந்தைகளை பாத்தீங்கன்னா எல்லா பல்லுமே சொத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். ரேம்பன் கேரிஸ் அல்லது நர்சிங் பாட்டில் கேரிஸ் என்று சொல்வார்கள் இந்த பல்லு. இது மெயினான காரணம் வந்து முக்கியமான காரணம். இந்த பொட்டி பால் போட்டுவதற்கு ராத்திரி நேரத்தில் போட்டு விட்டுட்டு குழந்தைக்கு பால் பொட்டியை போட்டு அப்படியே தூங்க வைத்து விடுவார்கள். அது தவறான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சொல்லுங்க. ஆமாம், நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன் டாக்டர். மேலும் இரவு குழந்தை படுப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு சாக்லேட், பிஸ்கட் அது மாதிரி கொடுக்கும் பழக்கத்தையும் நம்ம நிறுத்த வேண்டும். சாக்லேட் போன்ற விஷயங்கள் ஸ்டிக்கி கார்போஹைட்ரேட், அதாவது அந்த பல்லோட மாவு பொருட்கள் பல்லோட போய் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உள்ள ஒரு விஷயங்களாக அந்த பல்லோட ஒட்டிக்கொள்ளும். அது அந்த ஒட்டிக்கொன்ற விஷயத்தை ஈஸியாக வாய்க்கு புளிப்பது மூலமாக கூட உடனடியாக அதை போக்கிவிட முடியாது. அது பிரஷிங் நைட்டில் இரவும் பல்லு விளக்கி விட்டு படுத்து அந்த இடத்துல எல்லாம் அழுக்குகள் சேராமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. சோ பால் பற்களையும் மிகவும் நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்து கொள்வதுதான் பல் கிரௌடிங், அதாவது பல் முன்னாடி பின்னாடி இல்லாம நேராக வரிசையாக சீரான பற்களை நாம் கிடைப்பதற்கான ஒரு வழியாகவும் அது இருக்கும். சரிங்களா? ஆமாம். பல்லில் சில பேருக்கு கரைகள் இருக்கிறது என்று ரொம்ப மிகவும் வருத்தத்துடன் வருபவர்கள் உண்டு. பல்லெல்லாம் கரைகள் பிடித்திருக்கிறது டாக்டர், எனக்கு இந்த விளம்பரத்தில் வருவது போல பல வென்ற பற்கள், முத்து போன்ற பற்கள் இல்லையே என்று கேட்டுக்கொள்வர்கள் எல்லாம் உண்டு. அவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மிகவும் வெண்மையான பற்களாக இருப்பது வந்து அது நார்மல் பல் அல்ல. உண்மையாகவே அது வந்து இதுவல்ல. பல்லின் நார்மலான நிறமே வந்து ஒரு வெளிர் மஞ்சள் நிறம் தான் ஒரு நார்மல் நிறம். அந்த பல்லோட ஒரு சாதாரண நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் தான் தூய வெள்ளை நிறமாக இருப்பது தேவையற்றது. அந்த விளம்பரங்கள் காட்டுவது வந்து அது வெளிச்சம் ஏற்படுத்தி அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கி காட்டுகிறார்கள். டாக்டர், இந்த நேரத்தில் ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக. இணைப்பில் இணைந்திருக்கும் ஒரு இனிய வணக்கம். வணக்கம் சாய்பா உங்களுக்கும், வணக்கம் டாக்டர் உங்களுக்கும். வணக்கம்மா. சிறப்பா உங்களை வாழ்க்கை வரவேற்றுக் கொள்கிறோம். அருமையான பற்கள் இல்லாட்டிக்கு முகத்தில ஒரு வடிவே இல்லையா? பல்லு போனா சொல்லு போகும் என்றார்கள்.
சின்ன வயதில் இப்படி பற்களை கவனம் இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் வயதிலேயே பற்களை தொலைக்க வேண்டிய சூழ்நிலை கூட வருகின்றது. இதுல டாக்டர் உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த பற்களை என்ன டென்டல் செய்து எடுத்து விட்டால் டென்டல் போடுவார்கள், அதை இரவில் அதனை போட்டுக்கொண்டேதான் படுக்க வேண்டுமா? அதனை எடுத்து அதுக்கேற்ற நீரில் போட்டு வைத்து படுப்பது நன்றா? எதை கேக்குறாங்க? பல் செட்டை கேக்குறாங்களா, கிளிப்பு கேக்குறாங்களா? சொல்றேன். பல் செட்டு கேக்குறீங்களாமா நீங்க? இங்க முழுமையான பல் செட் போட்டுட்டு இருக்கிறது வயதானவர்கள் போடக்கூடிய பல் செட்டை பற்றி அப்படிதானே? ஆமா ஆமா. பல் செட்டை இரவு நேரத்தில் கழட்டி விடுத்து விடுவது மிகவும் நல்லதுதான். அது ஒரு உப்பு கலந்த ஒரு நீர் ஒரு 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 டப்பா அல்லது ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த நீர் போட்டு அதில் பல் செட்டை போட்டு வைத்து அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்குவதற்கும் அந்த பல்லை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் அந்த பல் செட்டின் மிக நீண்ட நாட்களுக்கு நமக்கு உழைப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். இரவு நேரங்களில் தவறி ஒரு சில பேர்கள் மட்டும் கட்டி கொடுப்பவர்கள் இருப்பார்கள். ஒரு தும்மலின் மூலமாகவோ தவறி ஒரு சில பற்கள் கூட தொண்டையின் மூலமாக போய் உள்ளே அடைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்வுகள் கூட நிகழ்ந்திருக்கிறது என்பதால் இரவு நேரங்களில் நாம் கண்டிப்பாக பல் செட்டுகளை கழட்டி ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த நீரில் போட்டு வைத்துவிட்டு காலையில் எடுத்து அதை சுத்தப்படுத்திவிட்டு வாயில் போட்டுக் கொள்வது மிக மிக நல்லது. புரியுதாமா? ஆமா ஆமா. அதனை கேட்டுக்கொண்டு அந்த மவுத் வாஷா ஒவ்வொரு நாளும் பாவிப்பது தவறு. எதுமா சொல்றீங்க? மவுத் வாஷா? வாய்க்கொப்பளிக்கின்றார்கள் மவுத் வாஷ், அதை ஒவ்வொரு நாளும் பாவிப்பது நல்லதா என்று கேட்கிறார். தவறு இல்லை, ஆனால் மிக மிக குறைந்த நேரத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்துவது அந்த பல்லுடைய நிறத்தை சிதைக்கக்கூடியதாக ஒரு ஒரு கலர் மாற்றத்தை கொண்டுவதற்கு அந்த பல்லோட நிறத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல் மவுத் வாஷ் என்பது நார்மலாக இயற்கையாகவே நமக்கு கொடுத்த வரம் என்னவென்றால் வெதுவெதுப்பான தண்ணீரில் நமக்கு சாதாரண கல் உப்பை கலந்து அந்த ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் கலந்து அதில் நன்றாக வாய் கொப்பளித்து தருவதே மிக மிக நல்ல ஒரு மவுத் வாஷ் ஆகும். இந்த மவுத் வாஷையை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க அந்த குளோரக்சிடின் மவுத் வாஷ் அது போல ஒரு சில மவுத் வாஷ்கள் டாக்டர்கள் சொல்லக்கூடிய மவுத் வாஷ்களும் உபயோகப்படுத்தலாம், தவறல்ல. ஆனால் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. காலையில் மாலையில் இரவு 2 வேளைகள் செய்வது நலம். அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அதற்கு முன்னாடி வாய் ஒரு தடவை கொப்பளித்து விட்டு போவது நலம். அடிக்கடி அதை உபயோகப்படுத்துவது தவறு. நன்றி டாக்டர். இன்னும் ஒரு சில பிள்ளைகளுக்கு 1 வயது 8 மாதங்கள் நேரத்தில் பள்ளிமுள்ள வேலையிலேயே கவலைப்படுவார்கள். 1 வயது 8 மாதமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு சில பிள்ளைகளுக்கு அநேகமாக 6 மாதங்களில் தள்ளு வந்து விடும். ஆமாம். சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரங்கள்ல வரும்போது அதை கவலைப்படுகிறார்கள், தள்ளு வரவில்லை என்று சொல்லி. ஆமா, ஒரு சில குழந்தைகளுக்கு அது போல கொஞ்சம் தள்ளி முளைப்பது வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுப்படையாக 6 மாதங்களில் பல் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேருக்கு குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு இருப்பதாலும் அல்லது அந்த பல் முளைத்து வரக்கூடிய அந்த சதை பகுதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பல் வெளியே வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்பொழுது ரொம்ப 1 வருடத்துக்கு பிறகும் வரவில்லை என்று நீங்கள் மிகவும் வருத்தப்படும் பொழுது ஏற்பட்டால் ஒரு சின்ன எக்ஸ்ரே டாக்டர் எடுப்பாங்க. அதை எடுத்து அந்த பல்ல உள்ள இருக்குதா என்பதை நம்ம அதை கவனிச்சுட்டு அது வருவதற்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதம்மா. அதனால நீங்க பெருசா கவலை விட வேண்டாம். ரொம்ப காலம் கழித்தும் அது வரவில்லை என்று கூறினால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது. நன்றி நன்றி, உங்களோட ஆலோசனைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றிமா. நன்றி. வணக்கம் சைஃபா, உங்களுக்கு நன்றி. வணக்கம். அவர் புஷ்பவதி சரிங்க சிவநாதன் அவர்கள். ஆமாம், இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், அந்த பல் கிளிப் போடுவதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதற்கு முன்னதாக இன்னொரு உறவும் இணைந்திருக்கிறார் டாக்டர். இணைப்போடு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து லக்ஷ்மண் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார் டாக்டர், அவரோடு பேசிக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி. பிரான்ஸ்ல இருந்து பேசுகிறீர்களா? உங்க பேர் என்ன சொல்லுங்க? லக்ஷ்மண் அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பேசுங்க. வணக்கம்.
செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே. நிச்சயமாக எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினில ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே இல்லையா? சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இலகுவாக எளிமையாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் அழகாக பேசுகிறீர்கள். நன்றி நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. இந்த லண்டன் தமிழ் வானொலியுடன் நேராகிய நானும் இணைந்து உலக மக்களுடன் சேர்ந்து உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. எனக்கும் பள்ளிப்பூர்வம் வருத்தம் தான். இருந்தாலும் நீங்க சொல்ற ஆலோசனையும் மற்ற கேள்விகளின் மூலமாகவும் அத்துடன் நான் அதை புரிந்துணர்வாக ஏற்றுக்கொண்டு விடைபெறும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறேன் என்றால் உங்களுடைய பேச்சு தான் இப்பொழுது முழுமையாக எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி லக்ஷ்மண் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரத்தில் இருந்து என்னை வாழ்த்துவதற்காக போன் பண்ணி வந்ததுக்கு, இணைப்பில் வந்ததற்கு மிக மிக நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவர் பிரான்சில் இருந்து லக்ஷ்மண் அவர்கள் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை வாழ்த்துவதற்காக இணைந்திருந்தார். அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இணைய விரும்பும் உறவுகள் 5869636 மற்றும் 5867996 ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஸ்கைப்பில் டாக்டர் இணைந்திருக்கின்றார். மற்றது மோசிலா ஊடாக நீங்கள் எங்கள் வானொலியின் இணையதளத்தை திறந்து கொள்ள முடியாதவர்கள் கூகுள் குரோமிற்கு மாறி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் டாக்டர் நாங்கள் தொடர்வோம். ஆமாம், நிச்சயமாக தொடர்வோம். பட்களின் கரை பற்றி சொன்னோம். நாங்கள் நான் பிடிஎஸ் முடித்துவிட்டு நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டொபாக்கோ கண்ட்ரோல், அதாவது புகையிலை கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு செய்வதற்கு ஒரு மேற்படிப்பு அதில் படித்துள்ளேன். அது தொடர்பான கேள்விகளோடும் இணைந்து கொள்ளலாம். டுபாக்கோ கண்ட்ரோல் அண்ட் ஹெல்பிங் பீப்புள் டு குவிட் ஸ்மோக்கிங் என்ற பகுதியிலும் டாக்டர் சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். உறவுகளுக்கு கேள்விகள் இருக்கும் மனதிற்குள் இருக்கிறவர்கள் இணைந்து கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பல் மருத்துவராக மட்டுமல்லாமல் டாக்டர் இன்னொரு துறையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. தொடர்ந்து கொள்வோம். நிச்சயமாக. இப்பொழுது உலக சுகாதார மையம் ஒரு 2004 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல ஒரு வருடத்தில் 5.5 அந்த 2004ஆம் ஆண்டு மட்டுமே 5.5 மில்லியன் மக்கள்கள் புகையிலை பொருட்களால் மரணம் அடைந்ததாக மிகவும் ஒரு வருத்தக்குரிய ஒரு விஷயத்தை நாங்கள் அறியும் போது மிகவும் அதிர்ச்சிகரமாகவே இருந்தது. இந்தியாவில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு 7 லட்சம் மக்கள் புகையிலை சார்ந்த பொருட்களால் உயிரிழப்பு நேர்கொள்வது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். இது எனக்கு பட்டிருந்த பொழுது இதை ஒரு சேவையாக பண்ண வேண்டும் என்று என் மனதில் உறுத்தி கொண்டிருந்ததினால் நான் இந்த ஒரு விஷயத்தை கருத்து நான் ஒரு கிராமப்புறத்தில் இங்கு நான் பணிபுரித்துக் கொண்டிருக்கின்றேன். இங்கே வாழக்கூடிய மக்கள், அந்த கூலி தொழிலாளிகள், அடிக்கடி இது போல புகைப்பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு தீமைகளை எடுத்து கூறி அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிமுறைகளை கொஞ்சம் எடுத்து கூறி அதன் மூலமாகவும் சேவை புரிந்து வருகிறேன். இதை மக்கள் இந்த நிகழ்ச்சி முடிவில் என்னுடைய இமெயில் ஐடியை நான் கொடுக்கிறேன். யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால் எனக்கு தனியாக உங்களை பற்றி எழுதி அனுப்பினால் அவர்களுக்கு உதவ தயாராகவே இருக்கிறேன். நிச்சயமாக. மிக்க நன்றிகள் டாக்டர். அந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் அறியப்படுத்திக் கொண்டதற்கு. நிச்சயமா. இது புகைப்பிடிப்பது மூலமா வாயில் நிறைய புற்றுநோய், வாய் மட்டுமல்ல, அதுல அதுக்கு மூலமாக லங்ஸ் சொல்லக்கூடிய நுரையீரல், பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையம், இந்த இடத்துல எல்லாம் கூட புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு நோய், பக்கவாதம், நுரையீரல் பாதிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புகையிலை பிரச்சனையினால ஏற்படுகின்றது. நிறைய பேர் புகையிலை என்பது சிகரெட் அல்லது பீடி ஸ்மோக் பண்றது, அந்த புகைப்பிடிப்பதன் மூலமாக மட்டுமே இருக்கிறது என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புகை இல்லாமலேயே புகையிலையை உபயோகிக்கும் தன்மை இன்று உலக அளவில் மிகவும் அதிகமாக, அந்த பான் மசாலா என்று சொல்லக்கூடிய அந்த குட்கா இல்லையா, அந்த விஷயங்கள், புகையிலேயே மெல்லும் பழக்கம் உள்ளவர்கள் உண்டு இல்லையா.
புகையிலை மெல்வம் பழக்கம் அல்லது இந்த குட்கா யூஸ் பண்ணுவது, ஹேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது. ஸ்னஃப், அதாவது அந்த மூக்கு பொடி எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட புகையிலை தான். அது பல பேருக்கு தெரிவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கூட இந்த புகை பிடிப்பதற்கு கூட இன்னும் அதிகமாகவே அதிகமாகவே தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த விஷயங்களில். ஏனென்றால் இப்போ ஒரு புகையிலை பான் குட்கா மசாலா வாயில் அடக்கி கொண்டு சில இது புகையாவது ஒரு நிமிடத்தில் இழுத்து உடனே வெளியிட்டிருக்கிறார்கள். இதை அடக்கி அதிலிருந்து உமிழ்நீர் மூலமாக சுரந்து வாயிலேயே ஊறி அதன் மூலமாக வாயில் புற்றுநோய் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் மிகவும் சிறிய வயதிலேயே 17 வயதுக்குள்ளேயே நிறைய பேர் இந்த வாய் புற்றுநோயில் வருவதை பார்க்கும்போது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. நாம் கூட இந்த விஷயத்தில் சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். சிகரெட் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி பான் மசாலா உட்கொள்ளக்கூடிய விஷயம் உள்ளவர்கள் வாயை முழுமையாக நம்மால் திறக்க முடிகிறதா என்று திறந்து பார்த்து கொள்ளலாம். அதாவது நம்முடைய கை விரல்கள் அதாவது கட்டை விரலையும் சிறு விரலையும் குண்டு விரலையும் விட்டுவிடுங்கள். நடுவில் இருக்கக்கூடிய 3 விரல்களை செங்குத்தாக வைத்து நம் வாயை முழுமையாக திறந்து அதில் அந்த விரல்கள் 3 நேராக உள்ள நுழைகிறதா என்று நாம் செய்து பார்க்கலாம். சரிங்களா? நார்மலாக ஒரு வாய் நன்றாக திறக்கக்கூடியவருக்கு இந்த 3 விரலும் நேராக செங்குத்தாக உள்ளே நுழையும். ஆனால் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் என்ற ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த வாய் திறக்கும் அந்த பூட்டுகள் இறுகி கொஞ்சம் வாய் திறப்பது குறுகிவிடும். சரிங்களா? அதனால் இந்த 3 விரல்களை முழுமையாக உள்ளே விட முடியாமல் 2 விரல்கள் மட்டும் விடுபவர்கள், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உள்ள கண்ணச்சதை இருக்கிறதுல உள்ள உள்பகுதியில் அதை கையாலேயே நம்ம தடவி பார்த்தால் அதில் ஒரு ரஃப்னஸ், கொஞ்சம் கடினத்தன்மையும் ஒரு திரியான ஒரு விஷயமும் போல தெரிந்தால் உடனடியாக நம்ம ஒரு மருத்துவரிடம், குறிப்பாக வாய் மருத்துவரிடம் சென்று பார்ப்பது மிக மிக நல்லது. அதை பார்த்தால் மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்தால் அதற்கு சிகிச்சை அளித்து, அதாவது ப்ரீ கேன்சரஸ் புற்றுநோய்க்கு முந்தைய நிலையாகவே அதை நம்ம கருதலாம். சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நம்ம பார்த்து அதற்கு சிகிச்சை மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிக ஒரு அருமையான ஒரு விஷயத்தை டாக்டர் நீங்க இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு சாதாரண மனிதனுக்கு 3 விரல்கள், நாங்கள் நடுவிரலோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற 3 விரலையும் சேர்த்து உள்ளே நாங்கள் செங்குத்தாக வைத்தால் திறக்க முடியும். ஆனால் புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய ஒருவருக்கு அந்த வாயை இந்த 3 விரல்களை விட்டு திறக்க முடியாது. தவிர மேல் தாடையில் ஏதாவது கடினமான தன்மை இருந்தால் உடனடியாக நாங்கள் டாக்டரின் ஆலோசனையை பெற வேண்டும், போய் அதை செக் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவல், மிக அருமையான தகவல். இது எங்களுக்கு ஒவ்வொருவரும் இது சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு முறை. உண்மையில் நான் அறிந்திருக்கவில்லை, இன்றுதான் உங்கள் மூலமாக அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி டாக்டர். இந்த நேரத்தில் இணைப்பிலும் ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்வோம். இனிய வணக்கம். இனிய வணக்கம். ரத்னேஸ்வரி மனோகரன் அவர்கள் கேட்ஃபர்ட்ல இருந்து இணைந்திருக்கிறார். டாக்டர், நீங்கள் அவரோடு பேசிக் கொள்ளுங்கள். வணக்கம் மனோகரன், சொல்லுங்க. வணக்கத்தை கூறிக்கொண்டு மிகவும் அருமையாக கற்கள் பற்றி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக் கொண்டிருக்க மகிழ்வாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மனோகரன், சொல்லுங்க. என்னவென்றால், நீங்கள் அந்த சிறு வயதிலே அந்த குழந்தைகள் விரல் சூப்புறதை பற்றி கூறியிருந்தீர்கள். சில குழந்தைகள் தொடர்ந்தும் 3 வயதோடு அப்படி 3-4 வயதுகள் நிறுத்துவது இல்லை, 7-8 வயது வரைக்கும் போகும். ஆனால் அவர்களுடைய பற்கள் அந்த மேலே கொஞ்சம் விரப்பாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியா இருந்தது. மற்றும் இன்னொரு குறைபாடு, இந்த குழந்தைகள் நாக்கு மடிச்சு சூப்புறார்கள் அல்லவா? அது என்ன காரணத்தினால் என்று கூறி இருந்தீர்கள். காரணம் என்ன என்று கேட்கிறீர்களா? ஆமாம். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு
ஒரு ஒரு பிரச்சனை தான். மனதில் ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு ஒரு பழக்கமாகவே அது அமைந்துவிடும். சைக்கலாஜிக்கலா ஒரு சில விஷயங்கள் அமைந்துவிடும். அது நாக்கு வாய் சூப்புவது எப்படி ஒரு பாதுகாப்பு தன்மை ஏற்படுவது போல ஏற்படுவதோ அதே போலவே நாக்கு துருத்தும் சில தன்மையும் ஒரு சில பேர் சைக்கலாஜிக்கலாக தானாகவே உருவாகும். ஒரு சில குழந்தைகளுக்கு அது இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங்கும் கொடுத்து இது போல ஒரு சில கிளிப்புகள் போன்ற ஹெல்ப்பும் கொடுத்து அதை நம்ம கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். கண்டிப்பாக சொல்லுங்க. ஏனென்றால் எனக்கு மகன் விரல் தூக்கினார், ஆனால் 7-8 வயதில் நிறுத்தி கொண்டார். மகன் இன்றும் அவர் பெரியவளாகி விட்டால், ஆனால் அந்த நாக்கு மடித்து தூக்குற பழக்கம் இன்றும் இருக்கிறது. ஆனால் அவளாலே அதை நிறுத்த முடியவில்லை என்றுதான் கூறுகின்றேன். மகளுக்கு என்ன வயதாகுதுமா? இப்போ என்ன வயதாகுது மகளுக்கு? அவளுக்கு இப்ப 28 வயசு ஆகிவிட்டது இல்லையா? இது மூலமா இப்போ உங்களுக்கு அந்த நாக்கு துருத்தி இப்பொழுது உங்களுக்கு ஓபன் பைட் என்று சொல்லக்கூடிய பல் சீரமைப்பு இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது. இப்போ சொல்லு. சிறுவயதா இருக்கும் பொழுது அப்படி இருந்தது, சீரமைப்பு இல்லாம இருந்தது. ஆமா. பிற்பாடு அவர் பல் டாக்டரிடம் போய் பல்லுக்கு கிளிப்புகள் போட்டு இப்ப ஒழுங்காக இருக்கின்றது. சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றும் அந்த பழக்கத்தை கைவிட முடியாத நிலைமையில இருக்கின்றார். அவர் தண்ணி அறியாமலேயே அப்படி அந்த நாக்கு தண்ணி பாட்டிலேயே வளைந்து அது அப்படி செய்ய வைக்கிறது என்றுதான் கூறிக்கொள்ளுவேன். ஆமாம். இப்பொழுது ஒரு எலும்பு உங்களுக்கு உறுதித்தன்மை விட்டதனால் உங்களுக்கு அந்த நாக்கை துருத்துவது இந்த கிளிப்பு போட்டு சரி பண்ணி விட்டதாக நீங்க சொல்கிறீங்க இல்லையா? இப்போ 28 வயது என்பது வளர் இளம் பருவத்தை கொஞ்சம் தாண்டி விட்ட பருவமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த இதுல கூட உங்களுக்கு அந்த எலும்பு மேலும் மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பல் மருத்துவரை சென்று இப்பொழுது கூட அந்த டங் ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை போட்டுக் கொள்ளலாம், தவறு இல்லை. இப்பொழுது கூட இந்த வயதில் கூட போட்டுக் கொள்பவர்கள் உண்டு. ஒரு பல் மருத்துவரை நீங்கள் அணுகினால் அந்த டங் ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பை பொருத்தி விடுவார். அந்த பொருத்தி போட்டு உங்களுக்கு ஒரு சில மாத கணக்கிலேயே அந்த பழக்கத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதம்மா. சோ ஒரு பல் மருத்துவரை போய் நீங்க அந்த நாக்கு துருத்தும் பிரச்சனை இருக்கிறது, இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று நீங்க கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றார். அவர் 7 மாசம் ஆகிவிட்டது. பிறக்கும் பொழுதே அவருக்கு 2 பற்களோட பிறந்திருந்தார். அது பேர் நேட்டல் பல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது பிறக்கும் போதே ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பல் முளைத்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மிகவும் தன்மை அல்லாமல் கொஞ்சம் ஆடிக்கொண்டு இருக்கும். சரிங்களா? அதை ரிமூவ் செய்து விடுவது, அதை எடுத்து விடுவது நல்லது. ஏனென்றால் அது ஆடிக்கொண்டிருக்கும் போது தவறை ஒரு நேரத்தில் அது தானாகவே அது விழுந்து விடுமாக அது தொண்டையில் குழந்தைக்கு பால் உணர்ந்தும் போது போய் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பல் மருத்துவரை அணுகினால் மிக மிக எளிதாக அதை நீக்கி விடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்ம செய்து கொள்வது நல்லதுமா. சொல்லுங்க. சோமா இருக்கா? ஸ்ட்ராங்காக இருப்பதாக சொல்கிறார். அந்த குழந்தையின் பற்கள் ஸ்ட்ராங்காக இருப்பதாக சொல்கிறார். விழாத மாதிரி இருக்கிறதாம். ஆனால் டாக்டர் சொல்றபடி பார்த்தால் அப்படி பல் வருப பிள்ளைகள் சில நேரத்தில் அது பாலோடு சேர்ந்து போய்விடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதாகவும் அதனை கலட்டி விடும்படியும் தான் டாக்டர் சொல்கிறார். இந்த பல்லை மிகவும் ஆடக்கூடிய தன்மையாக இருந்தால் அப்படி செய்யலாம். அது உறுதித்தன்மையாக இருக்கிறதா என்பதை ஒரு பல் மருத்துவர் நிச்சயமாக அதை பரிசோதித்து அது இருக்கிறதற்காகவும் விட்டு விடுவார். ஏனென்றால் அந்த பால் பல் தான், அதை எடுத்து விட்டால் திருப்பி அந்த பால் பல் பெர்மனன்ட் பல் முளைக்கும் வரை வராமல் இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. சோ கண்டிப்பாக ஒரு பல் மருத்துவரை அணுகி அந்த பல்லு உறுதித்தன்மையை பொறுத்து அந்த பல்லை ரிமூவ் பண்ணலாமா வேண்டாமா என்பதை ஆலோசிப்பதுதான் மிக 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 நல்லது. ஆமா ஆமா, பல் மருத்துவர் அதை முடிவு செய்து சொல்லுவார். அந்த பல்லு உறுதித்தன்மையாக இருக்கிறது, அது விழாது என்பது அதை நம்ம பார்த்து நம்ம முடிவு செய்ய முடியும். அப்படி பார்த்தால் அதை இருப்பது ஒரு தவறும் இல்லை, நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். அது ஆடக்கூடிய தன்மையாக இருந்து அது மிகவும் பால் அருந்தக்கூடிய குழந்தையாக இருந்தால் அதை ரிமூவ் செய்து விட, அந்த பல்லை எடுத்து விடதான் டாக்டர் சொல்லுவார்கள்.
அத நீங்க ஒரு டாக்டர் அணுகி பாக்குறது நல்லதுமா. ரொம்ப நன்றி டாக்டர். மிகவும் அருமையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க பொழுது சந்தோஷமா இருக்கிறது. நாங்களும் நாமவே உடைத்துக் கொண்ட பெற்களும் உண்டு. அதற்கு பெற்கள் கட்டி இப்ப நீங்க சொன்னது போலவே இரவிலே அதனை நாங்கள் போட்டுக்கொண்டு படுப்பது இல்லை. எடுத்து விட்டுத்தான் தண்ணீருக்குள் போட்டு விட்டுதான் படுக்கிறது. நிச்சயம் நல்ல விஷயம் அது. ஆமாம், அதை நீங்க கூறிய பொழுது நாங்களும் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் நல்லது, நல்ல சிறப்பான கருத்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. மாளிகையார்களே நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அவர் ரத்னேஸ்வரி மனோகரன் அவர்கள் கெட்ஃபர்ட் இங்கிலாந்திலிருந்து இணைந்து டாக்டரோடு பேசிக் கொண்டார். கேள்விகள் கேட்டுக்கொண்டார். அவர் தெளிவையும் பெற்றிருப்பார் என்று நினைக்கிறேன். இணைந்து கொள்ள விரும்பும் உறவுகள் ஸ்கைப்பில் டாக்டர் இணைந்திருக்கிறார். எனவே ஸ்கைப்பில் முயற்சிக்க வேண்டாம். இலக்கங்கள் இருக்கின்றது 5869636 5867996 இலக்கங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். மோசிலாவில் நீங்கள் இணையதளத்தை திறக்க வேண்டாம், அது வேலை செய்யாது என்று நினைக்கிறேன். கூகுள் குரோமில் நீங்கள் இணையத்தை ஓபன் செய்தால் அதில் நீங்கள் லிசன் ரேடியோவில் நீங்கள் போய் அழுத்திக் கொண்டால் நீங்கள் டாக்டரின் கலந்துரையாடல் மற்றும் இணைய வானொலியை கேட்கலாம். இந்த நேரத்தில் இன்னொரு உறவு இணைகிறார் டாக்டர், அவரையும் இணைத்துக் கொள்வோம். இனிய வணக்கம். இனிய வணக்கம். ஹலோ. இனிய வணக்கம். நீங்கள் யார்? வணக்கம், சுரேயா புகாரி. சுரையா புகாரி அவர்கள் இல்ஃபர்ட் இங்கிலாந்திலிருந்து இணைந்திருக்கிறார். டாக்டர், அவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக. வணக்கம் சகோதரி. வணக்கம் டாக்டர். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? கண்டிப்பாக கேளுங்கள் தயவு செய்து. என் சகோதரி ஒரு ஆளுக்கு அந்த சாப்பிட எதை கடிச்சாலும் பல்லால ரத்தம் வர. கண்டிப்பாக சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? சகோதரிக்கு இப்பொழுது என்ன வயது இருக்கும் என்று சொல்லலாம்? அவருக்கு ஒரு 30 வயது. 30 வயது. சாப்பிடும் போது அந்த ஈறுகள் பிறந்து ரத்தம் வருகிறது அல்லதா? அப்படிதானே? பழங்கள் சாப்பிடுற நேரம் அந்த கடிக்க போக்க ரத்தம் வருது. ஆமா. இப்ப 30 வயதுக்குள்ளப்பட்டவர் அப்படி என்று சொல்லும் பொழுது நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் அதெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்றால் அதை புறந்தள்ளி விடுவோம். வேறு ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்காங்களாமா அவங்க தொடர்ந்து? எந்த மாத்திரை? ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் தொடர்ந்து டெய்லி தினமும் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அப்படின்றால் அதுவும் நம்ம தள்ளி போடலாம். அப்ப மீதி இருக்கக்கூடிய விஷயம் என்றால் பல் சுகாதாரம் இல்லாத அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் சேர்க்கக்கூடிய அழுக்குகள் காரைகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஈரை அழற்சி ஏற்படுத்துகிறது. அந்த ஈரை கெட்டு போக செய்கிறது. அதுதான் இன்ஃப்ளமேஷன் ஜிஞ்சவைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கிறாங்க உங்க சகோதரி. இதற்காக நீங்க ஒரு பல் மருத்துவரை அணுகினால் பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் காரைகள் இதை அல்ட்ராசானிக் ஸ்கேலிங் மற்றும் ரூட் பிளேனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் மூலமாக அந்த அழுக்குகள் கரைகள் எல்லாவற்றையும் சுத்தமாக நீக்கி விடுவார்கள். மேலும் இருக்கக்கூடிய ஈறு பகுதிகள் இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவதற்காக சில மருந்துகள், அந்த இடத்தை தடுவதற்கான சில மருந்துகள், வாய் கொப்பளிப்பதற்கான ஒரு சில மருந்துகள் இதெல்லாம் பிரிஸ்கிரைப் செய்வார்கள். அதை அவர்களுக்கு எழுதி கொடுப்பார்கள். இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது உபயோகப்படுத்தும் போது அந்த ஈரிலிருந்து ரத்தம் வடியக்கூடிய தன்மை கண்டிப்பாக குறைந்துவிடும். முதல் கட்டமாக நீங்க பல் மருத்துவரை எழுதி அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகளை நீக்குவதற்கான வழியை பார்க்க வேண்டும். அவர்கள் இதுவரைக்கும் எப்பயாவது ஸ்கேலிங் பல் கிளீன் செய்து இருக்கிறார்களா? நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி பண்றாங்களா? சரி, வருடத்தில் 2 முறை செய்தால் போதும். அடிக்கடி கூட நம்ம பல் கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ ஹலோ டாக்டர், இன்னொன்று அந்த நரம்பு சம்பந்தமான டேப்லெட் பாவிச்சா என்ன டாக்டர் எஃபெக்ட் என்ன? ஆமா, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் சிலது இருக்கிறது. சில பேர் இந்த வலிப்பு நோய் எல்லாம் இருக்குது. அதுக்கு எப்டைன் சில போன்ற மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மருந்துகள் எல்லாம் ஒரு பக்க விளைவு இந்த ஈறு நோயை ஈரை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. பல நோய்களுக்கு பக்க விளைவாக இந்த ஈறு பிரச்சனைகள் இருப்பதற்கு எய்ட்ஸுக்கு கூட ஈறு பிரச்சனைகள் ஒரு சிம்டமாக அமைவதற்கான தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது இந்தியாவில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது.
அவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள்னா ஈறு பகுதியிலிருந்து தானாக ரத்தம் வடிவந்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் குழந்தைகளில் அடிக்கடி வருவது, இதெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது என்ன பிரச்சனை என்று காண்பிருக்கு. சோ பல பிரச்சனைகளுக்கு ஈறு நோயில இருந்து ரத்தம் வடிவது, அந்த ஈறு நோய் ஒரு சிம்டமாக ஒரு 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 அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இது என்ன காரணத்தினால பிரச்சனை வருகிறது என்பதை ஒரு பல் மருத்துவரிடம் போனீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை எளிதாக கண்டுபிடித்து அதை நீக்குவதற்கான வழியை சொல்லுவாங்க. நீங்க அந்த செரட்டாயின்ற மாத்திரைகளுக்கோட சைடு எஃபெக்ட்ஸ் ஈறுகள் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் நீங்க கேட்டதுக்கு பதிலாக சொல்ல முடியும். நீங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாலும் கேளுங்க. சுரையா, நீங்கள் மீண்டும் அந்த கேள்வியை கேளுங்கள். அந்த மாத்திரையை எடுத்தால் பல்கள் ஈர்களில் ரத்தம் வருமா என்று கேட்கிறார். ஆர்த்தரைட்டிஸ்க்கான ஈறுகளில் ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆர்த்தரைட்டிஸ்க்கு மெயினாக வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகமாக ஆக்கக்கூடியது. சோ வயிறு சம்பந்தமான பக்க விளைவுகள் தான் அதற்கு அதிகமாக இருக்கிறது. ஆர்த்தரைட்டிஸில் ஈறுகளில் அதிகமாக ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அதனால் நீங்க ஆர்த்தரைட்டிஸுக்கு நீங்க ஈறுகள் பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்று நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. நிச்சயமாக நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லலாமே தவிர ஆர்த்தரைட்டிஸ்னால் பல் மூலமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறைவுதான் ஆர்த்தரைட்டிஸ்க்கு சாப்பிடும் மாத்திரைகளுக்கு. நன்றி நன்றி நன்றி. அவர் சுரையா புகாரி அவர்கள் இல்ஃபர்ட் இங்கிலாந்திலிருந்து இணைந்திருந்தார். டாக்டர், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உங்களால் இருக்க முடியும் என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர். ஏனென்றால் சொல்லும் நேரம் வரை நான் இருக்கலாம். ஏனென்றால் இங்கு விநாயகர் சதுர்த்தி தினம் என்றதால் இங்கு கொஞ்சம் நாங்க இங்க ஃப்ரீயா இருக்கிறோம். இன்னைக்கு விடுமுறை தினமாக இருக்கிறதுனால் நீங்கள் விரும்பும் வரை நாங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அப்படி என்றால் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தொடர்வோம். நேயர்கள் இணையும் பட்சத்தில் அவர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டுமாய் நாங்கள் ஒரு பகுதியில் நாங்கள் இன்னும் தொடர்வோம். உங்களிடம் நிறைய விஷயம் இருக்கிறது. எங்கள் புகையிலை தடுப்பு விஷயமாகவும் நாங்கள் பேசலாம் இன்னொரு பகுதியில். தொடர்ந்து நாங்கள் இந்த உரையாடலோடு தொடர்ந்து கொள்வோம். நிச்சயமாக. இப்போ நம்ம அந்த புகையிலேயே நான் சொல்ல வந்த விஷயம் ஒண்ணு இருக்கிறது. என்னென்றால் அந்த புகையிலையில மிக அதிகமான நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல பென்சோபைரின் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு சிகரெட்டில் இருக்கிறது. அதுல கதிர்வீச்சை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட லெட், பொலோனியம் போன்ற மெட்டல்கள் கூட அதில் இருப்பதற்கான இருக்கிறது. மேலும் நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடியதுதான் அனைவருக்கும் பொதுவாக நிறைய தெரியக்கூடிய விஷயம். அதுதான் அதை திரும்ப திரும்ப அந்த புகைப்பதற்கான நமக்கு அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்பதுதான். மேலும் அதன் மூலமாக ஏற்படும் இந்த கார்பன் மோனாக்சைடு போன்ற விஷயங்கள், ஆர்சனிக், அதெல்லாம் டார் போன்ற விஷயங்கள் கூட அந்த சிகரெட்டில் இருக்கிறது. சோ கூடுமான முறையில் நம்ம குழந்தைகள் அந்த பள்ளி வருவதற்கு கவுன்சிலிங் மூலமாக இதை பிரிவென்ஷன், அதாவது தடுப்பதற்கான வழிகளை மிக மிக நாம் செய்ய வேண்டியது பள்ளி கல்வியிலேயே இதை கொண்டு வருவது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் இந்த ஹார்ட் அட்டாக் என்று எல்லாம் சொல்லுவதோடு சேர்ந்து ஆண்களுக்கு முக்கியமாக ஆண்மை குறைவு, நரம்பு தளர்வு போன்ற விஷயங்களும் இந்த புகைப்பதனால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களும் சில பேர் இப்பொழுது புகைப்பதற்கான காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கருத்தரித்தல் வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளோட வளர்ச்சி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிறந்த குழந்தை எடை குறைவாக இருப்பது, அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாம் டாக்டர், இப்போ நாங்க ஒரு புகைப்பிடிப்பவரை கேட்டால் ஏன் புகைக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் எல்லாருமே அநேகமாக சொல்லும் பதில் என்னென்றால் இது மன அழுத்தம், டென்ஷனை குறைக்கிறது, அதனால் நாங்கள் புகைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த புகையிலை இவர்களுக்குள் என்னதான் செய்கிறது? அப்படி இவர்களின் டென்ஷனை எப்படி இது குறைக்கிறது? நிச்சயமாக டென்ஷனை புகையிலை குறைக்காது.
குறைக்கவே குறைக்காது. இன்னும் சொல்ல போனா அது வந்து கன்வல்ஷன், அதாவது மனக்குழப்பத்தை அதிகரிக்கிறதற்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இப்போது நீங்களே கேட்டாலும் கூட ஒரு ஆணிடம் ஏன் புகைக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் ஈஸியாக சொல்லும் பதில் என்னென்றால் இது டென்ஷனை குறைக்கிறது, எனக்கு இப்ப நிறைய டென்ஷன் ஆயிருக்கிறது, ஒன்று பற்ற வைத்தால் இதில் எனக்கு டென்ஷன் குறைந்து விடும் என்று சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இல்ல இல்ல, நான் சொல்ல போல அந்த நிக்கோட்டின் என்ற விஷயம் வந்து கெஃபைன் என்ற விஷயங்கள் வந்து அதுல ஒரு ஸ்டிமுலண்ட் கொடுக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு விஷயமாகும். மேலும் பியர் பிரஷர் தான். மக்கள் எல்லாம் சொல்வதை கேட்டு இதை நான் செய்வதால் நம்ம சைக்கலாஜிக்கலாக நாம் இதை செய்வதால் நமக்கு வந்து டென்ஷன் குறைகிறது என்று நாமே வந்து பேசிக்கொள்வதால் தான் இது மாதிரி ஏற்படுகிறது. அதுல வந்து மிகப்பெரிய ஸ்டிமுலண்ட் அதுல வந்து அது மூலமாக நமக்கு டென்ஷன் குறைப்பதாகவோ அல்லது அது ஒரு ஊக்கச்சக்தி கொடுப்பதாக நிச்சயமாக கிடையாது. உண்மை. ஆமா ஆமா, அது தொடர்ந்து நம் மக்களாகவே நாமே சொல்லிக் கொள்வது அது வந்து சைக்கலாஜிக்கலாக என்பதுதான் உண்டு. நிச்சயமாக அதுல வந்து ஒரு பெரிய விஷயம் எதுவுமே அதுல இல்ல. மேலும் இந்த ஸ்மோக் பண்றது வந்து அவங்களை மட்டும் பாதிக்காம அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களையும் பாதிக்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தந்தை இன்னைக்கு ஸ்மோக் பண்றாருன்னா அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக அதுல வந்து அதே அளவு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பாசிவ் ஸ்மோக்கிங் அல்லது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அவங்களுக்கும் அது வந்து போய் பரவுதுன்றதுனால ஒரு குழந்தையும் நம்மளால வந்து பாதிக்கப்படுது என்பதை நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் வந்து ஒரு புகைப்பழக்கத்தை ஒருத்தர் நிறுத்தினார்னா 8 மணி நேரத்துல எல்லாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு லெவல் வந்து குறையும். நிச்சயமாக 48 மணி நேரத்துல வந்து நம்மளுடைய வாசனை திறன், அந்த சுவை அறியும் தன்மை வந்து இருப்பதை விட கொஞ்சம் இன்னும் மேம்பாடாக அமையும். 72 மணி நேரத்துல வந்து நுரையீரல் மேலும் விரிவடைந்து சுவாசம் வந்து இப்போ முன்பு இருந்ததை விட இப்ப எளிதாக இருப்பதாக போல தோணும். 2 வாரம் ஒருவர் மனிதன் வந்து 3 மாதம் வரை உங்களுக்கு புகைப்பிடிக்காமல் இருந்தால் ரத்த ஓட்டம், நுரையீரல், அதனோட ஃபங்க்ஷனிங், அதனோட வேலை செய்யும் தன்மை 30% இப்போது இருப்பதை விட மேம்பட்டு இருக்கும். 6 மாதங்கள் இருந்தால் இருமல், சைனஸ் பிராபங்கள் அதையெல்லாம் வந்து குறைந்துவிடும். 1 வருடம் புகைப்பாமல் ஒரு மனிதன் இருந்தால் ஹார்ட் அட்டாக் மற்ற மனிதர்களுக்கு ஏற்படுவதை விட ரிஸ்கை விட இவர்களுக்கு பாதி தன்மையாக குறையும். இவர்களுக்கு அதிகமாக ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது இல்லையா, அது பாதியாக 1 வருடத்தில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்றால், இப்போ புகைப்பிடிப்பவர்கள் அதிகமாக இந்த புகை பழக்கத்துக்கு ஆளானவர்கள் இடையில் ஒரு கட்டத்தில் யோசிக்கிறார்கள் இதை நிறுத்த வேண்டுமே என்று. அதற்காக வேண்டி சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்கிறார்கள், சில பேர் மாத்திரைகளை போட்டுக் கொள்கிறார்கள், சில பேர் கம் இவைகளை யூஸ் பண்ணி அவர்களை கட்டுப்படுத்த முனைகிறார்கள். இது எல்லாம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவைகளா? இவர் இந்த முறைக்குள் போவது ஆரோக்கியமானதா அல்ல இதனால் பின் விளைவுகள் வருமா? நிச்சயமாக ஊசிகள் போட்டுவது மாதிரிகளுக்கு வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நம்ம வந்து இதன் மூலமாக மட்டுமே இதில் புகைப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு முடியாது. நாம் வந்து இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட விரும்பினால் கண்டிப்பாக அதற்கு ஒரு மருத்துவரின் ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஒரு இது போல கவுன்சிலர்கள், இந்த டொபாக்கோ இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அங்கங்கே நிறைய நடக்கிறது. இப்போ நிறைய இடங்களில் இருக்கிறது. சென்னையில் எல்லாம் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி இடங்களில் எல்லாம் இந்த புகையிலிருந்து வெளிவருவதற்கான கிளினிக்குகள் இப்பொழுது அடிக்கடி நிறைய இடத்தில் துவங்கப்பட்டு வருகின்றன. அவர்களிடம் போனால் நாம் ஏன் புகைக்கிறோம், எப்படி புகைக்கிறோம், எத்தனை சிகரெட்டுகள் பிடிக்கிறோம் என்பதெல்லாம் முதல்ல அவங்க கிட்ட பொறுமையாக கேட்டு அதை பதிவு செய்து கொள்வார்கள். இதுல இருந்து நீங்க வெளிவரத்துக்கு ஆசை இருக்கிறதா அப்படின்றதை அவங்க கேட்பாங்க. அது எப்படி இருக்குது, ஏன்னா இப்போ வந்து ஒரு 70% பேர் வந்து புகைப்பிடிப்பவர்கள்ல வந்து இதை விட்டுறணும் அப்படின்ற ஆசை இருக்குது எல்லாருக்குமே. ஆனா அதுல ஒரு 30% பீப்புள் தான் வந்து அதுக்கு முயற்சி முதல்ல செய்யறாங்க. ஆனா அதுலயும் 3-5% பீப்புள் தான் அதுல ஜெயிச்சு அதுல இருந்து வெளியே வர்றாங்கன்றது இதுதான் இப்போதைக்கு உண்மையான தன்மையாக இருக்கிறது. உண்மையாக சோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்வதாலேயோ அல்லது மாத்திரைகள் நீங்களாகவே எடுத்துக்கொள்வதாலேயோ நிச்சயமாக அதை இது பண்ண முடியாது. ஒரு கவுன்சிலரிடம் போய் இந்த மாதிரி போயிட்டு இப்போ டொபாக்கோ கவுன்சிலரிடம் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் போய் அவர்களிடம் பேசி அவர்கள் நிறைய ஸ்லைட்ஸ் காட்டுவாங்க. இதனால் போகக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கால அவகாசங்கள் கொடுப்பாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள்
ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு நண்பர்களோடு ஒரு வட்டாரத்தோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து விலகி வருவது, அல்லது ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி வரும்போது நிக்கோட்டின் கம்ஸ்னு ஒரு சில பபிள் கம் போல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதிக பக்க விளைவுகள் இல்லாத மிகவும் மிக மிக குறைவான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மென்று நிக்கோட்டின் கம்ஸை வந்து மென்று கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் நம்ம புகைப்பிடிக்கும் எண்ணம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலது வந்து டிரான்ஸ்டென்டல் பிளாஸ்டர்ஸ், உடம்புல ஒரு சில இடத்துல ஒட்டி கொள்ளக்கூடிய பேச்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த பேச்சஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஸ்மெல் மூலமாகவும் இது பண்ணக்கூட நம்ம புகைப்பிடிக்கும் தன்மைகளை வந்து குறைப்பதற்கான வழிகள் எல்லாம் இப்பொழுது வந்து வந்திருக்கிறது. அண்ட் இப்ப எப்படி ஆஸ்மாவுக்கு நம்ம வந்து ஒரு பம்ப் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை இது பண்றோமோ, அது போல நேசல் ஸ்ப்ரேஸ், அந்த ஸ்ப்ரே எல்லாம் கூட இப்ப வந்து புகைப்பிடிப்பதிலிருந்து வெளிவருவதற்கான ஸ்ப்ரேகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் மிகவும் அதிகமான பக்க விளைவுகள் ஆற்றுறது. ஆனால் சிலது மாத்திரைகளும் இருக்கிறது. அதை வந்து குறிப்பிட்ட அளவு டாக்டர் சொல்லக்கூடிய அளவு அந்த அளவு எல்லாம் பொறுத்து மிக குறைவாகவே நம்ம உபயோகப்படுத்த வேண்டியதை தவிர நாமளாக அதை வந்து போய் உபயோகப்படுத்துவது மிகவும் மிகவும் தவறான விஷயம். சோ புகைப்பிடிக்க விரும்பதை நிறுத்த விரும்புபவர்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்மோக்கிங் இன்டர்வென்ஷன் கிளினிக்ஸ்கள் இப்போ நிறைய துவங்கப்பட்டிருக்கிறது. அல்லது வெப்சைட்டுகள் மூலமாகவும் நீங்கள் வந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம். என்னுடைய இமெயிலுக்கு நீங்க வந்து அனுப்பலாம். அது மூலமாகவும் நான் செய்யலாம். என்னுடைய இமெயில் ஐடி நான் சொல்லட்டுமா இப்போ? சொல்லுங்கள். ஆமா, என்னுடைய இமெயில் ஐடி வந்து INCISOR 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 INCISOR@gmail.com இதனோட இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய சந்தேகங்களை அனுப்பினால் உங்களுக்கு உதவுவதற்காக நான் மிக்க மிக்க காத்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள். INCISOR@gmail.com என்பது டாக்டரின் இமெயில் முகவரி. உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் கூட இமெயில்கள் மூலம் அவரை தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பதையும் அவர் அறிய தந்திருக்கிறார். குறித்துக் கொள்ளுங்கள். INCISOR@gmail.com என்பது டாக்டரின் இமெயில் முகவரி. ஓகே, இந்த புகைப்பிடித்தல் இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். இந்த பல்லு இப்ப வந்து சில பேர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஏற்கனவே பல்லை எடுத்து விட்டுட்டு இருப்பார்கள் இல்லைங்களா? அந்த பல் எடுத்த இடத்தை வந்து பொருத்துவதற்கு பல பேர் முன் வருவது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது முன்பை விட. இப்பொழுது கொஞ்சம் மேம்பட்டு வருகிறது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பல் தானே, இது இல்லை என்றால் எனக்கு என்ன வெளியே தெரியாது தானே. சிரிக்கும் போது முன்னால் இருக்கிற பற்கள் தெரிந்தால் போதுமே அப்படி என்று நினைப்பார்கள் என்று நினைப்பவர்கள் உண்டு. இந்த பல்லு இல்லை என்றால் எனக்கு என்ன கண் தெரியாமல் போகிறதா, அல்லது வேற ஏதாவது காது கேட்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இதனால் ஒன்றும் ஆகாது என்று நினைப்பது மிக மிக தவறான விஷயம். பல் எடுத்து விட்டு நிலையா இருந்தால் கண்டிப்பாக பல்லை நம்ம வந்து பொருத்தி கொள்வது மிக 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 அவசியம். ஏனென்றால் நம்ம ஒரு பல்லை எடுத்தோம்னா அந்த ஒரு பல்ல மட்டும் நம்ம எடுத்த கணக்கு கிடையாது. நிச்சயமாக 2 பல்லு எடுத்த கணக்கு தான் ஒரு பல்லை எடுத்தால் ஏற்படும். ஏனென்றால் ஒரு பல் மேல் பல் முதல் கடவாய் பல்லை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு நேராக கீழே இருக்கக்கூடிய முதல் கடவாய் பல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேலையற்றுத்தான் இருக்கும். மேல் பல்லும் கீழ்பல்லும் மோதி கொண்டால் தான் நம்ம அந்த பல்லை கடிக்க முடியும் இல்லையா? மேல பல்லு இல்லாமல் இருக்கும்போது கீழே இந்த பல் வந்து சும்மாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு பல்லு நம்ம எடுத்தது 2 பல்லு எடுத்ததற்கு சமமாகத்தான் ஆகிறது இல்லையா? ஆமாம். மேலும் நமக்கு மேலே உங்களுக்கு மோதுவதற்கு ஒரு பல் இல்லாத காரணத்தினால் கீழே இருக்கும் பல் என்ன செய்யும் என்றால் மேலே நோக்கி சற்று எழும்பி கொஞ்சம் மற்ற பற்களை விட இது கொஞ்சம் மேடாக மேலே எழும்பி வந்துவிடும். அந்த இடத்துல கொஞ்சம் மேடாக இந்த பல்லு கொஞ்சம் மேலே ஏறி வந்துவிடும். அதனால் அந்த பல்லுக்கும் வேருக்கும் நடுவிலே நிறைய சாப்பிடும் ஓட்டை, அதாவது இடத்துல சாப்பிடும் பொருட்கள் ஈஸியாக போயிட்டு அந்த இடத்துல மாட்டிக்கொள்ளும் தன்மை இருக்கும். அதனால அங்கே கிருமிகள் ஏற்பட்டு அங்கே சொத்தை ஏற்பட்டு அந்த பல்லும் நமக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் நிச்சயமாக. சோ அந்த பல்லை இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் பல்லை எடுத்த இடத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு பல்லை பொருத்தி கொள்வது நல்லது. முன்பை போல பல் செட்டு பொறுத்துதான் அப்பதான் ஆகணும், கழட்டி போடணும், இதை கழுவணும் அப்படின்ற மாதிரி எடுத்து கழுவணும் என்ற டெக்னிக்ஸ் எல்லாம் இப்ப இல்ல. இப்ப மேம்பட்டு இருக்கிறது. வாயிலே பொருத்தி கொள்ளும் தன்மை உள்ள பற்கள் எல்லாம் இருக்கிறது. பிக்சட் பார்ஷியல் டென்ச்சர்,
என்று பக்கத்து பற்களை வந்து லேசாக குறைத்து அந்த பல் மேல ஒரு கேப் மாதிரி போட்டு அதனோட சப்போர்ட்ல பல் கட்டிக்கக்கூடிய முடியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் அட்வான்ஸ்டாக இப்போ வந்து இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறது. சென்ற முறை ஷைஃபா நீங்க ஒரு கேள்வி கேட்டீர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டிருப்பவர்கள் இம்ப்ளான்ட் செய்யலாமா என்று இல்லையா? அதாவது நம்ம இம்ப்ளான்ட் ஒருவருக்கு நம்ம செய்வதற்கு மெயினாக நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் டாக்டர் எழிலன் சொல்வதை போல சர்க்கரை நோய், இருதய நோய், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் கட்டுக்குள் இருக்கிறதா என்பதை பார்ப்பது ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கியமாக எலும்பின் தன்மை நமக்கு முக்கியம். எலும்பு வந்து திக்னஸ், அதனோட திக்னஸ் வந்து 3 வகையாக நாங்கள் பிரித்து வைத்திருக்கோம். D1, D2, D3 என்று அதனோட டென்சிட்டி, அதனோட திக்னஸை பொறுத்து, அதனோட அளவு மற்றும் உறுதித்தன்மையை பொறுத்து 50, 60, 70 வயதானாலும் கூட எலும்பு உறுதித்தன்மை அதிகமாக இருந்து சரியான அளவு இருந்தால் எந்த வயதிலும் இம்ப்ளான்ட் செய்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. ஆமாம், பொதுவாக நிறைய நாட்கள் வயதானவர்கள் பல் கட்டாமலே விட்டு விடுவதால் அந்த பல்லோட உறுதித்தன்மை உங்களுக்கு குறைந்து அதனோட அளவும் குறைந்து விடுவதால் 50, 60 வருடங்கள் அந்த டைமில் உங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட் பொருத்துவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. பட் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக இம்ப்ளான்ட்டை எந்த வயதிலும் பொருத்தி கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. ஆனாலும் டாக்டர் எழிலன் சொன்னது போல இப்பொழுதுதான் அது வந்து ஆராய்ச்சி லெவலில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 வருடங்களுக்கான நம்ம கணக்கு தான் நமக்கு இருக்குது. சோ அதையும் நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை நம்ம வந்து மேலும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த துறையில் அமையும் என்பது நான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட நோய்கள் இல்லாமல் இருந்து எலும்பு உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக எந்த வயதிலும் கூட இந்த இம்ப்ளான்ட் என்ற முறையில் நாங்கள் பற்களை பொருத்திக் கொள்ளலாம் என்று டாக்டர் நீங்கள் நிச்சயமாக. இந்த நேரத்தில் இணைப்பில் ஒருவரும் இணைந்திருக்கிறார் டாக்டர், அவரை இணைத்துக் கொள்வோம். இனிய வணக்கம். சைபாருக்கும் டாக்டருக்கும் எனது வணக்கம். நான் ஜெர்மனியிலிருந்து ஜியா நடேசன் வைக்கிறேன் டாக்டர். நன்றி நன்றி. கற்கள் பாதுகாப்பு பற்றி, சேரை குடிக்கிறத பற்றி, அதால வருகிற துன்பங்கள் நோய்களை பற்றி எல்லாம் கூறிக்கொண்டு எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னென்ன நான் உங்கள்கிட்ட இருக்கிறது என்னோட பல்லு சரியான காவி பிடிச்ச மாதிரி வந்துட்டு, அப்ப நான் தொடர்ந்து ஹெப்படைட்டிஸுக்கு குளுசியல் எடுத்துக்கொண்டு வர்றேன். அந்த இதெல்லாம் அந்த மஞ்சளா இருக்கிறத போக்க முடியாதா டாக்டர்? என்ன சொல்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா ஷேஃபா? எனக்கு சரியாக இங்க கேட்கல. நான் டாக்டர் எந்த கற்கள் எல்லாம் மஞ்சளா இருக்குல்ல, மஞ்சள் இருக்கிறது. ஓகே ஓகே சொல்லுங்க. அப்ப அந்த நான் அது கூட டேப்லெட்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகே. அப்ப அந்த பற்கள் அந்த மஞ்சள் தண்ணியா போக்க முடியாதா? நிச்சயமாக போக்கலாம். நிச்சயமாக போக்கலாம். இந்த பல் கரை ஏற்படுவது வந்து 2 காரணத்தினால ஏற்படலாமாம்மா. இப்ப வந்து உங்களுக்கு வயது என்னம்மா? எனக்கு 69 வயது. 69 ஏற்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் கரைகள் வந்தால் எக்ஸ்ட்ரின்சிக், அதாவது புற காரணங்களால் ஏற்பட்ட கரைகளாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நம்ம வந்து காஃபி அது போன்ற பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவதனால் உங்களுக்கு பல்லில் வந்து ஒரு மஞ்சள் கரை மாதிரி ஏற்படுவதற்கு டாக்டர் நான் அந்த டேப்லெட்ஸ் ஆகிறதால எனக்கு அப்படி இருக்குதுன்னு வந்தது சொல்லினாம். டேப்லெட்ஸ் வந்து டெட்ராசைக்ளின் என்று கூட ஒரு சில மாத்திரை இருக்குது. இது வந்து ஆமாம் இது வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த மஞ்சள் கரை தான் இருக்கிறதா? இல்ல, இப்ப இந்த வருத்தம் வந்த பிறகு டேப்லெட் எடுத்த பிறகுதான் அந்த பற்கள் இப்படி போனது. ஆமா. ஒரு சில பேருக்கு இந்த டெட்ராசைக்ளின் மருந்துகள் பல்லில் கரையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இதை வந்து ஒரு பல் மருத்துவரிடம் போய் அழகாக இதை நீக்கிவிட்டு வெனீரிங் என்று புதிதான ஒரு மெத்தட் இருக்கிறது. இது மூலமாக இந்த பல்லை வந்து வெண்மை நிறமாக மற்றவர்களை போல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுமா. அதனால நீங்க ஒரு பல் மருத்துவரை அணுகி இந்த வெனீரிங் முறைப்படி இந்த கலரை, அந்த பல்லோட நிறத்தை, மஞ்சள் நிறத்தை நீக்கி உண்மையாக மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக ஒரு பல் மருத்துவரை அணுகுங்களம்மா. நிச்சயமா. என்னோட ஆலோசனைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றிம்மா. ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார். டாக்டர் இன்னும் ஒரு உறவு இணைப்பில் இருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். இனிய வணக்கம்.
இல்லை, அவர் மீண்டுமா இணைந்து கொள்ளலாம். 586-9636 586-79996. ஷைஃபா, அது போலதான் ஆஹா. அந்த பல்லின் கரைகள் என்பது இன்ட்ரின்சிக் ஸ்டெயின் என்பது இப்போ சில பேர் குழந்தைகளுக்கு கூட பல்லெல்லாம் மஞ்சள் நிறமாகவே ஒரு சில பேருக்கு பிறக்கும். கர்ப்ப காலத்தின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரைகளின் நாம வந்து மிக பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில நான் சொல்லக்கூடிய அந்த டெட்ராசைக்கிளின் போன்ற மாத்திரைகள் இருக்கிறது அல்லவா, ஆமா. இது வந்து கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொண்டால் குழந்தை பிறக்கும் கூடிய குழந்தைகளுக்கு பல் நிறம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இணைப்பில் ஒருவர் இணைகிறார். இனிய வணக்கம். இனிய வணக்கம் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் லண்டன்ல இருந்து. சொல்லுங்க. நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறோம் டாக்டர். நலமாக இருக்கிறார். மிக்க நலமா. சொல்லுங்க. எனக்கு அந்த அடியில ஒரு பல்லு பிடுங்கியாச்சு. சரிங்கம்மா. அப்ப அந்த டாக்டர் சொன்ன இன்னொரு ஒரு பல்லு வந்து தான் போடுறதுன்னு சொல்லி அது ஒரு பல்லு தான். அப்ப நான் வீணா வந்துட்டேன். அது என்னண்டா இல்லாட்டி ஈவுகளும் வருமண்டா நீங்க சொன்ன மாதிரி மற்ற பல்லு வேலை செய்யாதுன்னு சொல்லினா நான் ஒரு பல்லு தச்சல நித்திரையில விழுங்கிடுவேன் பயத்துல வீணா வந்து சொல்லிட்டேன். சரிங்க, அதுதான் அத இப்போ கழட்டி மாற்றக்கூடிய பொருட்களுக்கு தான் இந்த மாதிரி விழுங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷைஃபா, இதுதான் அவங்க கேட்டாங்க. இது விழுங்கி சொல்லுங்க. அப்ப நான் அப்படியே இந்த இருக்க வேண்டாம்னு சொன்னோடனே அவ ரெண்டு விளக்கங்கள் ஒன்றும் தரையில்ல. அது கலட்டாமலே அப்படியே இறுகி இருக்கிறதுக்கு செய்வினம். நிச்சயமாக இருக்கிறது, அப்படி வழிகள் இருக்கிறதம்மா, அதை நம்ம செஞ்சுக்கலாமே. அப்ப சில வேளையில அதுல முரசுல ஏதும் பிரச்சனை வந்தா திரும்ப அதை அந்த பல்ல கலட்டு என்ன செய்வார்கள் என்று தெரியாதுல நான் பயத்துல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லம்மா, அதில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாயில் பொருத்தக்கூடிய தரவிலேயே பக்கத்து பல்லை லைட்டா ரொம்ப குறைவாகவே எனாமல் லெவல்ல மட்டும் ஒரு 1 மில்லிமீட்டர் அளவுக்கு மட்டுமே குறைத்து அதனோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பல்லோட துணையை கொண்டு இப்போ இந்த பல்லை நம்ம கட்டி கொள்ளலாம். நிச்சயமாக கட்டி கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை விழுங்கி விடுவதற்கோ அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் நீங்கள் தைரியமாக டாக்டர் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் அவர் இதற்கான தகுந்த விளக்கம் சொல்வார். விளக்கம் சொல்லவில்லை என்றால் நீங்கள் தகுந்த டாக்டரை மாற்றி நல்ல டாக்டர் இன்னும் வழக்கங்கள் கேட்கலாம். ஈவுகள் வர பாக்குது கொஞ்சம் இடவழியால். ஆமா, ஈறுகளில் வலி கொஞ்சம் தள்ளி தள்ளி போக பாக்குது. அதுக்குள்ள சில சாப்பாடுகள் போய் ஆமா. இப்போ இவங்க வந்து பல்லு ஏற்கனவே எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த அந்த பல்ல திருப்பி கட்டாம விழுவதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இது. இப்போ அந்த பல்லு எடுத்த இடம் காலியாகவே இருக்கும்போது பக்கத்து பல்லு என்ன செய்யும்னா நார்மலாகவே அந்த பல்லை இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுவதற்காக சைடு அந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சோ ஒரு பல்லாக நகரும் போது பல்லுக்கு இடுக்குகளுக்கு நிறைய வந்து உங்களுக்கு சந்துகள் அல்லது உங்களுக்கு கேப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ அது மூலமாக உங்களுக்கு போய் சாப்பிடும் பொருட்கள் ஈஸியாக போய் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. சோ அதிகமாக நம்ம முக்கியமாக அந்த இழந்த பல்லை அந்த கட்டி கொள்வது அவசியம். இந்த பல்கள் இடுக்குகளுக்கு ஏற்படக்கூடிய நடுவில் ஏற்படக்கூடிய அந்த சந்துகளை அடைத்து கொள்ளலாம். அல்லது ஃபிளாசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை மூலமாக சுத்தம் செய்வதற்கும் டாக்டர்கள் பழக்கப்படுத்தி விடுவார்கள். அதற்கான சொல்லி தருவார்கள். அதை நாம் செய்து நாம் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அம்மா, எனக்கு அடைச்சு விட்டுருக்கு அந்த ஈவல் வரைக்க அதுல ஒரு இடத்த சரியா வர்றதுண்டு இந்த இன்னும் போட்டு அடைச்சிருக்கிறேன். சரிங்கம்மா, ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு அடைச்சிருக்கிறேன். சரிம்மா, அடைச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு மீறியும் உங்களுக்கு அந்த இடத்துல சாப்பிட்ட பொருட்கள் போயிட்டு மாட்டுதா? இப்ப இதண்டே இல்ல. ஆனா அந்த அது அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஒரு தடை மாதிரி கிடக்குது, கஷ்டமா இருக்குது அந்த இதுல. ஆமாமாமா, இது வந்து ஆரம்பத்தில் நீங்க அந்த பல்லை கட்டாமல் விட்டதுக்கான ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனையாகி விட்டது. அந்த பல்லை கட்டி இருந்தால் இந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாம். இப்போ தவிர்த்து முடியாத காரணத்தால் அந்த பல்லை அடைத்து இருக்கிறோம். சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதம்மா. இப்பொழுது உங்களோட வயதையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம அதை செய்து கொள்ள முடியும். சிறு வயதாக இருந்தால் அதை கிளிப்பு மூலமாக கூட நெருக்கிக் கொள்ள முடியும். வயது கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் அதை செய்வது கொஞ்சம் கடினம். அந்த எலும்பின் தன்மை அந்த ஈரின் தன்மையை பொறுத்து அந்த பல்லோட கேப்பை சரி பண்ணுவது வயதை பொறுத்தும் அமைந்து இருக்கிறதம்மா.
இனி உங்களோட ஆலோசனைப்படி போய் கட்டுவோம் என்று யோசிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக போய் கட்டிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு பல் மருத்துவரை அணுகி அந்த பல்லை கட்டிக்கொள்ளுங்கள். தைரியமாக கட்டிக்கொள்ளுங்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா. என்னண்டா நான் கட்ட விரும்பல, என்னண்டா வீட்டை வந்துட்டு ஏதோ கரைச்சலா இருக்குன்னு சொன்னா திரும்ப போய் எடுத்து விடுங்கன்னு சொல்லலாம். இல்ல நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் அழகாக நன்றாகவே கட்டிக்கொள்ளலாம். உறுதியாகவே இருக்கும். நன்றாக மென்று சாப்பிடவும் வசதியாக இருக்கும். ஒரு பல் மருத்துவரை கண்டிப்பாக பல் கட்டிக்கொள்ளுக்கலாமா? சரி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அவர் பத்மினி கமலகாந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் லண்டன்ல இருந்து. டாக்டர், இந்த நேரத்தில் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் அதையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். சில பேர் மேல் தாடையில் உள்ள பற்களை கலட்டுவதற்கு அச்சப்படுவார்கள். ஏனென்றால் கண் விளங்காமல் போய் விடுமோ என்று. ஏன்னா கண்ணுக்கும் அந்த வாய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்பதால் இது சாத்தியமா? இது நடக்கக்கூடிய? இல்லை, நிச்சயமாக இல்லை. இதில் இது ஒரு சில மிக்ஸ், அதாவது சில மூட நம்பிக்கைகள் பல் மருத்துவத்தை பொறுத்தவரையில் நிறையவே இருக்கிறது. நிறைய இடங்களில் மேல் பல்லை எடுப்பதனால் கண்கோ எந்த பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக கண் நரம்புகள் தனித்தனியாக இருக்கிறது. பல்லுக்கு அது போகும் நரம்புகள் நிச்சயமாக தனித்தனியாக இருக்கிறது. சோ மிகவும் அந்த மேல் பல் எடுப்பதன் மூலமாக கண் பாதிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் கண்ணும் வாயும் மேலையும் கீழே இருப்பதால் இதை தொடர்பு படுத்தி பேசி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த தொடர்பும் இல்லை என்று சம்பந்தம் இல்லை. ஆமாம், தெரிந்து கொண்டதில் சம்பந்தம் இல்லை. அதே போல பல் எடுப்பதன் மூலமாக ஜன்னி விடும் சொல்லிட்டு சில பேர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அது போல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பல் எடுத்தவர்கள் தலைமேல் சுமை வைத்து கொண்டு போக கூடாது என்று சொல்லுவார்கள். தலைக்கு குளிக்க கூடாது என்று சொல்வார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அம்மா பல் எடுத்ததாவே கண்டிப்பாக தலைக்கும் குளிக்கலாம், தலைமேல் சுமந்து செல்லலாம், அன்றைக்கே வேலைக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு சில அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கக்கூடிய பற்களுக்கு மட்டும் டாக்டரின் ஆலோசனைப்படி ரெஸ்ட் எடுத்து விட்டு நீங்க போகலாம். மற்றபடி பல் எடுப்பது இந்த மாதிரி கண் போவதற்காகவோ அல்ல மூளை பாதிப்பதற்காகவோ அல்லது ஜன்னி ஏற்படுவதற்காகவோ ஏற்படுவதாக சொல்வதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அதை நம்ப வேண்டாம். ஆமாம், அதை தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி டாக்டர். இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமும் 21 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு களைப்பாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு 9 நிமிடத்தில் நாங்கள் நிறைவுக்கு வருவோம். முடிந்தால் அடுத்த வாரமும் நாங்கள் இதன் தொடர்ச்சியை பேசலாமா என்று உங்களோடு நான் கேட்டுக்கொண்டு நீங்க அதற்கான பதிலை எனக்கு நீங்கள் தந்து கொள்ளலாம், யோசித்து விட்டு தந்து கொள்ளலாம். என்னென்றால் நிறைய பேசலாம், ஆனால் நீங்களும் பாவம் இல்லையா? ஒரு பக்கத்தில் 1 மணித்தியாலம் 22 நிமிடங்கள் பேசுவது என்பது இலகு அல்ல. தொடர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் நான் பிற்காலங்களிலும் என்னுடைய நனால் முடிந்த ஹெல்ப்புகளை நான் கண்டிப்பாக செய்கிறேன். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கேன். அதுக்கு என்னுடைய நேரத்தையும் நான் மிக்க நன்றிகள் டாக்டர். இந்த ஒரு தொடர்பு கொள்கிறேன். ஆமாம் ஆம். நாங்கள் இன்னும் பேசலாம். நாங்கள் இன்னும் ஒரு 8 நிமிடங்கள் பேசலாம். பேசிவிட்டு நாங்கள் அப்படி என்றால் நாங்கள் இப்போது 8 நிமிடங்களுக்கு நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் இதன் தொடர்ச்சியை இன்னொரு பகுதியில் கட்டாயமாக தொடர வேண்டும். என்றால் புகைப்பிடித்தல் சம்பந்தமாகவும் இன்னும் பேச இருக்கிறது விஷயங்கள். அதையும் தொடர்வோம். பல் தொடர்பான நிகழ்வுகளில் இருந்தும் இன்னும் இணைத்துக் கொள்வோம், தொடர்ந்து கொள்வோம். ஏனென்றால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்க பல் தூக்கலாக வந்தால் கிளிப்ஸ் போடலாம். இதற்கு காரணங்கள் பரம்பரை காரணமாக இருக்கலாம், அந்த விரல் சூப்புவது காரணமாக இருக்கலாம், மற்றும் நாக்கை முன் தள்ளுவதும் கூட காரணமாக இருக்கலாம் என்று. இந்த முறையில் பல் முன்னால் வரும் போது நாங்கள் கிளிப்ஸ் போட்டு நாங்கள் அதை உள்பக்கமாக நகர செய்கிறோம். ஆனால் சில பேருக்கு முரசு முன்னால் தள்ளி இருப்பதனால் கூட இந்த பற்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த முரசுக்கு ஏதாவது வைத்திய முறைகள் இருக்கிறதா அதை பின் நோக்கி தள்ளுவதற்கு? பின்னோக்கி தள்ளுவதற்கு அல்ல, அதற்கு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த ஈறுகளை சரி சமைப்ப அந்த முரசு, அதாவது முரசு என்பது ஈறுகளை சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த ஈறு பகுதிகளை உங்களுக்கு சிறு அறுவை சிகிச்சை மூலமாக முன்னோக்கி இருப்பதை நம்ம சரி செய்துவிட முடியும். நீங்கள் சொல்லுவது நீங்கள் எலும்பே முன்னாடி
நிற்பதனால் உங்களுக்கு பல் முன்னோக்கி வந்ததுதான் சொல்கிறீர்களா என்று ஆம் ஆம் அந்த பற்களை அப்படியே தாங்கி பிடித்திருக்கும் பகுதி வந்து சில பேருக்கு முன்னாளாக இருக்கும். அதற்கு காரணமே கூட இந்த வளர்ச்சி வளரும் பொழுது இது போன்ற பழக்கங்கள் ஏற்படுவதால். ஆனால் இந்த கிளிப்புகள் செய்வதன் மூலமாகவும் சிறு அறுவை சிகிச்சைகள், இது வந்து கம்பைண்டா ஒரு ஆர்த்தடான்டிக் பல் சீரமைப்பு நிபுணரும் ஒரு பல் அறுவை சிகிச்சை நிபுணரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஒரு சிகிச்சை முறை. அந்த நேரத்தில் அவர் ஒரு சிறு அறுவை சிகிச்சை மூலமாகவும் எலும்பை கொஞ்சம் குறைத்து, அதே நேரத்தில் இந்த பல்லு உள்ளே தள்ளுவதற்கான கிளிப்புகளையும் போட்டு இதை சரி செய்து விட முடியும். இது இருவரும் சேர்ந்து ஒரு பாலிகிளினிக்ல இது செய்து விடுவார்கள். ஒரு பல் மருத்துவரிடம் போனால் இருவர்களும் சேர்ந்து இதை செய்து விடலாம். பரம்பரை ரீதியாக பல் தூக்கலாக இருக்கும் பிள்ளைகள், இப்போ தாய்க்கு இருந்தால் அல்லது தந்தைக்கு இருந்தால் பிள்ளைக்கும் வரலாம் என்ற ஒரு எண்ணத்தை கருத்தை நீங்க சொன்னீர்கள். இப்படி வருகிறதை ஆரம்பத்தில் தடுக்க முடியாது. அது பல்லு வந்து பாட்பற்கள் ஒழுங்காக வரும். ஆனால் அது விழுந்து வரும்போதுதான் அந்த பரம்பரை குணத்தை அங்கு காணலாம். தாய்க்கு இருக்கும் அதே மாதிரியான பற்கள் அந்த குழந்தைக்கும் வந்திருக்கும். அப்ப இதை வந்து தடுக்கிறதுக்கு வழிகள் இல்லையா டாக்டர்? தடுக்கல் பரம்பரை விஷயமாக நடப்பதை வந்து ஒரு சில விஷயங்களை தடுப்பதற்கு விட இந்த சிகிச்சை முறை செய்து நம்ம செய்து கொள்ளலாம். இவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அந்த மிக்சட் டென்ஷன் விழுந்து முளைக்கிற அந்த தாடை எலும்பு உறுதித்தன்மை படும் போது ஓபிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரே எடுத்து உங்களுடைய தாடை எலும்பு எப்படி இருக்கிறது, இதன் மூலமா எப்படி பல் வரும் என்பதை முன்கூட்டியே ஒரு பல் மருத்துவரால் இது பார்க்க முடியும். அப்பொழுது வந்து நீங்க பிக்சட் டென்ஷன் போட்டு பிக்சட் கிளிப் எல்லாம் போட்டு மிக அதிகமான காலத்தின் மூலமாக நம்ம செய்வதை விட ட்வின் பிளாக் போன்ற ஹாலிஸ் அப்ளையன்ஸ் போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே ஆரம்ப கட்டத்திலேயே அதை அதிகமாக ஆகாமல் தடுத்து விட முடியும். அதற்கு வந்து சிறு வயதில் மூலமாக அந்த எக்ஸ்ரே மூலமாக பார்த்து அதை நம்ம தவிர்த்து விடலாம். வளர் இளம் பருவத்தில் அந்த எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம போயிட்டு டாக்டரை பாக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இது பரம்பரையாக சில பேர் முன்னாடி இருக்கிறவங்க நீங்க வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு 6 வயது ஆகும்போது ஒரு பல் மருத்துவரை காட்டி எனக்கு இருப்பதை போல இந்த குழந்தைக்கு அப்படி என்று டாக்டரை பார்க்க வேண்டும். டாக்டர் ஒரு சின்ன எக்ஸ்ரே மூலமாக அதை பார்த்து அதற்கான தீர்வுகளை சொல்லி அதை வராமல் இருப்பதற்காகவும் சில வழிமுறைகளை சொல்லுவார். அதை நம்ம வந்து மேற்கொண்டால் நிச்சயமாக அதை கட்டுப்படுத்தலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இன்னும் ஒரு உறவு இணைந்திருக்கிறார், இணைத்துக் கொள்வோம். இனிய வணக்கம். வாருங்கள். நகுலா சிவநாதன் அவர்கள் ஜெர்மனியில இருந்து இணைந்திருக்கின்றது. உண்மையிலேயே சிறப்பான ஒரு தேவையான ஒரு விடயத்தை டாக்டர் கலந்துரையாடுகிறார். அதற்கு சிறப்பான நன்றியை தெரிவிக்கின்றேன். வாழ்க்கையில பற்கள் மிக முக்கியமானவை. அந்த முக்கியத்துவத்துக்கு எப்படியான வழிமுறைகளை கைப்பற்றினால் நல்ல என்று அருமையான விளக்கங்களை கூறுற டாக்டருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சைவ அருமையான இந்த நிகழ்ச்சியை எடுத்து வாருங்கள். அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி டாக்டர். இந்த விழா சாதாரணமாக பல்லு முன்னுக்கு வருகிறது என்றால் கிளிப் போடுவார்கள். அந்த கிளிப் போட்ட பின்னர் 2 வருடங்களால கிளிப் போட்ட பின்னர் பின்னுக்குள்ள கடவாய் பற்கள், மேல் வாய்ப்பற்கள், கீழ் வாய்ப்பற்கள், அந்த மேல் கடைசி 2 பற்களையும் டாக்டர் பிடுங்க சொல்லுகிறார். ஏதாவது கிளிப் போட்டு முடிந்த பின்னர் அவற்றை பிடுங்க சொல்லுகிறார். அது சாத்தியமாகுமா? அப்படி பிடுங்குறது நல்லதா அல்லது எப்படி என்று உங்களை ஒரு வினா கேட்கின்றேன். ஆமா, இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த பல்லை உள்ளே தள்ளும் போது உங்களுக்கு இடம் இருக்கும். இடம் உங்களுக்கு அந்த பல்லுக்கு நடுவுல 2 பற்களுக்கு நடுவுல எலும்பின் நடுவுல இடம் இருக்கும் பொழுது அந்த பல்லை உள்ளே தள்ளுவதற்கு இடம் இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்தில் வந்து நெருக்கமாக இருக்கும் போது பல்லு இடம் இருக்காது. அந்த இடத்தை உருவாக்குவதற்காக நம்ம வந்து முன்கடவாய்ப்பல் நம்ம வந்து இருப்பதிலேயே கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கக்கூடியது கடவாப்பல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவாப்பற்கள் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு எடுக்க சொல்லுவாங்க. அந்த இடத்தை இடத்தில் இந்த வந்து இந்த பல்லை உள்ளே தள்ளுவதன் மூலம் இந்த பல்லு உள்ளே சென்று உங்களுக்கு பல்லு அமுங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்டு உங்களுக்கு அந்த பல் பிடுங்குவதனால் எந்த தவறும் இல்லை. இந்த பல் கிளிப்பு போடும் போது இந்த மாதிரி பல் எடுக்க சொல்வது மிக மிக சகஜம்தான். அது சரியான முறைதான். ஆமாமா. அதனால பாதிப்பு இருக்காதா டாக்டர்? பாதிப்பு வந்து இந்த பல்லு வந்து அந்த கேப்பை நோக்கி உங்களுக்கு பல்லு நோக்கி அந்த உள்ள போய் விடுவதனால் அதுல பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையம்மா. அந்த பல்லு உங்களுக்கு அந்த கேப்பை நோக்கி உங்களுக்கு சரியாக போய் அமர்ந்து விடும். உங்களுக்கு நார்மலாக கடிப்பது போலத்தான் இருக்கும். கீழ்ப்பல் எல்லாம் எல்லாமே கடிப்பது போலவும் தான் இருக்கும். அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி பல்லு எடுப்பது வந்து
பல் சொத்தையினால் தான் எடுக்கணும் அல்லது பல் ஈறு கெட்டு போய் தான் எடுப்பாங்கன்றது இல்லை. இந்த மாதிரி பல் கிளிப்பு போடுவது மூலமாகவும் கூட இந்த மாதிரி பல் எடுப்பது வந்து முறையாகத்தான் இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. பல் உள்ளே அமுங்கி நன்றாக நேராக சீரமயமாக இருக்கும். அதுக்கு இந்த பல் எடுத்து அந்த கேப் அந்த இடம் தேவைப்படுகிறது என்பதால் பல் எடுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு வினா டாக்டர், என்னன்னா இப்ப 40 வயது தாண்டின உடனே பற்களுக்கு இடையேயான அந்த இடைவெளிகள் அதிகரிக்கிறதாக தெரிகிறது. அந்த இடைவெளிகள் அதிகரிக்கும் போது நாங்கள் அதற்கு ஒரு சின்ன பிரஷ் தான் பாவிக்கின்றோம். ஆனால் அப்படி பாவிக்கப்படும் பொழுதும் அந்த இடைவெளிகள்ல அந்த கருப்புகள், அதாவது காவிகள் படிக்கிறது இருக்கின்றது. அது வந்து இந்த டீ குடிப்பதனால அதிகம் ஏற்படுகிறதா அல்லது அப்படி ஏற்பட்டால் என்ன செய்யலாம் என்றதையும் ஏன் ஏற்படுகிறது என்பதையும் இந்த நிகழ்ச்சியினூடாக டாக்டர் நீங்கள் விளங்கப்படுத்தினா நல்லது. நான் விடைபெற்று கேட்கின்றேன் உங்களோட பதில. நன்றி டாக்டர். தொடர வாழ்த்துக்கள். அவங்க வந்து சொல்லுங்க. அவர் நகுலா சிவநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்த கேள்விகளை உங்கள் பக்கமாக விட்டிருக்கிறார். நாங்களும் பதிலை எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக பற்கள் 40 வயதை தாண்டி விட்டால் ஒவ்வொரு பல்லுக்கும் இடைவெளி வரும் என்பது உண்மையானது கிடையாது. நாம சரியாக நம்ம அந்த பற்களை பராமரித்தால் அந்த பற்களுக்கு இடையில் நமக்கு கேப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ஏற்கனவே கூறியது போல அந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவே உங்களுக்கு சாப்பிடும் பொருட்கள் போயிட்டு முதல் ஊத்தையாக படியும். பிளாக் என்று சொல்லக்கூடிய விஷயமாக அது படியும். அந்த பிளாக்கை வந்து சரியாக கிளீன் பண்ணாம அந்த பல்லை சரியாக சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் உள்பகுதி எல்லாம் நீங்க குறிப்பாக வந்து நம்ம வந்து நாக்கு போய் மோதக்கூடிய பல்லின் கீழ்ப்பகுதி உள்பகுதியில் எல்லாம் சிறப்பாக நம்ம கவனித்து பல் விளக்குவது கிடையாது. நிச்சயமாக அந்த இடத்துல எல்லாம் ஆமா வந்து பொதுவாக நம்ம பல் விளக்கும் போது தான் நமக்கு எல்லா நினைவுகளும் வரும். எதையோ நினைத்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு சினிமா ஏதோ கேட்டுக்கொண்டு பல் விளக்குவோம். பல் விளக்குவது மிக அதிக நேரம் எடுத்து விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. பல்லை சரியான முறையில் சரியான 3 நிமிடங்கள் மட்டும் விளக்கினாலே போதும். அதை கவனித்து விளக்க வேண்டும். உள்பகுதி வெளிப்பகுதி எல்லா இடத்திலும் படுவதை போல அந்த பல்லை விளக்க வேண்டும். அப்படி விளக்கினாலும் கூட சரியாக விளக்காமல் போனா அந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இறுகி இறுகி பல் காரையாக கால்குலஸ் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இறுக தொடங்கி அந்த காரையாக மாறிவிடும். அதை நீங்கள் நேரடியாக ஒரு டாக்டரிடம் போய் சென்றால் அந்த பல் அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங் மூலமாக அந்த காரைகளை ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அதையும் அதை வந்து இப்ப கிளீன் பண்ணாம விட்டுட்டு அப்படியும் நம்ம இதுவா விட்டுட்டோம்னா கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அந்த ஈறுகளை அந்த காரைகள் அரிக்க துவங்கும். ஈறுகளை அரித்து ஈறுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு ஆல்வியோலார் போன் என்று சொல்லக்கூடிய எலும்புகளையும் அரிக்க தொடங்கும். அந்த எலும்புகள் அரித்தவுடனே உங்களுக்கு பற்களுக்கு இடைவெளியில் உங்களுக்கு கேப்புகள் ஏற்படுகிறது. அதனால் கேப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் காரை ஏற்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். அது தவறு. காரைகள் ஏற்பட்டதனால்தான் உங்களுக்கு அந்த பல் அரித்து ஈறு அரித்து அதற்குள்ள கூடிய எலும்பு அரித்து கேப்புகள் உருவாக்குகிறது. சோ 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங் எல்லாரும் போயிட்டு பல்லு கிளீன் பண்ணிக்கணும். ஒரு பல் மருத்துவரை அணுகினால் பல்லுக்கு ஈருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவார்கள். அது மூலமாக ஈறுகள் அழற்சி அடைவதையும் உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானமாவதையும் பற்களுக்கு இடைவெளியே ஏற்படக்கூடிய கேப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நாம் வழிவகை செய்யலாம். டாக்டர், இந்த நேரத்தில் ஒரு பொருத்தமான கேள்வி ஒன்று என்னிடம் இருக்கிறது. அதாவது நான் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நண்பியை சந்தித்தேன். நான் ஆரம்பத்தில் பார்த்ததை விட அவரது பற்கள் மிக மிக நன்றாக இடைவெளி விட்டு எல்லா பற்களும் முன் பற்கள் அவ்வளவுமே இடைவெளி விட்டு கொஞ்சம் தொங்கின மாதிரியான ஒரு பார்வையில் அது இருந்தது. நான் ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா இன்ஃபெக்ஷன் என்று டாக்டர் சொன்னார். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். இது இன்ஃபெக்ஷன் என்று சொல்வதும் நீங்கள் ஈறு நோய் என்று சொல்வதும் ஈறு பிரச்சனை காரணம். ஈறு நோய்கள் தான் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயுமே அல்சரேட்டிவ் நெக்ரோட்டிக் ஜிஞ்சவைட்டிஸ் சொல்லக்கூடிய அது எல்லா ஈறுகளையும் பாதிச்சு உங்களுக்கு அந்த எல்லா இருக்கக்கூடிய பற்களுக்கு இடைவெளி எல்லா பொதுவாகவே நிறைய அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்னொரு காரணம் இருக்கு. பல்லுக்கு நடுவுல கேப் வருவதற்கான காரணம் இருக்கும். சில பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வெட்டு பற்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் மட்டும் நிறைய கேப் வந்து இல்லையா. ஆமா, அதுக்கு வந்து ஹை ஃபீனல் அட்டாச்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உதட்டை நம்ம விரலால் தூக்கி பார்த்தால் அந்த உதடும்
அந்த பல்லோட ஈர் பகுதியை போய் இணையக்கூடிய இடம் ஃப்ரீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு அந்த ஃப்ரீனம் வந்து மிக குறுகிய அளவிலேயே அமைந்துவிடும். அது வந்து ஒரு இழுப்பு தன்மை, அந்த பல்லை இழுத்து கொண்டே அந்த ஈரை இழுத்து கொண்டே ஒரு எஃபெக்ட் பிரஷர் இருந்து கொண்டே இருப்பதனால் ரெண்டு பற்களுக்கு நடுவிலே உங்களுக்கு கேப் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. இதுக்கு பேர் மிட்லைன் டயஸ்டிமா என்று சொல்வார்கள். ஒரு மருத்துவரிடம் சென்றால் அந்த பல்லுக்கு நடுவில் இருக்க அந்த ஃப்ரீனத்தை ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி உங்களுக்கு அந்த இடத்த கேப், அந்த பிரஷரை நீக்கி அந்த கேப் கிளிப்பு போட்டு அந்த பல்லு கேப்பை நம்ம பண்ணி விடலாம். ஆமா, இப்ப வந்து உங்க நண்பி சொன்னது வந்து ஈறு நோய் பிரச்சனைனால ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் தான் காரணம் நிச்சயமாக. இன்னொரு கேள்வி டாக்டர் என்னென்றால், ஒரு லெஸ்டரில் இருந்து ஒரு தாய் என்னிடம் உங்களிடம் கேட்க சொல்லி கேட்டிருந்தார். அதாவது தனது 8 வயது மகளுக்கு பற்கள் விழாமலே பல பக்கமாக வாயை திறந்தால் பல பக்கமாக பற்கள் அப்படியே நிறைந்திருக்கிறதாம். ஆனால் அவரது பாட்பற்கள் விழவில்லை. 8 வயது ஆகி அவர் பிந்து விட்டது போல இன்னும் கூட அவருக்கு பல் வரவில்லையாம். ஆனால் வாயை திறந்தால் பல பக்கமாக பற்கள் நிறைந்திருக்கிறதாம். எனவே டாக்டர் என்ன செய்திருக்கிறார் என்றால், கடைவாயில் 2 பற்களை கலட்டி இருக்கிறார். ஆனால் இப்போது 3-4 மாதங்கள் ஆகிறதாம், அந்த பல் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அதோடு இன்னொரு விஷயத்தை சொன்னார். தவறுதலாக 2வது வந்த பல்லை பாட்பல் அல்லாத பல்லை சேர்த்து கலட்டி விட்டாரோ தெரியவில்லை. என் மகளுக்கு இன்னுமே பல் வரவில்லை. மற்றது பற்கள் விழுற மாதிரியும் தெரியவில்லை. ஆனால் முன் பின் எல்லாம் அடுக்கடுக்காக பற்கள் வாய்க்குள் நிறைந்து இருக்கிறது. என்ன செய்ய என்று என்னிடம் அவர் கேட்டார், உங்களிடம் கேட்க சொல்லி. நிச்சயமாக இது வந்து ஒரு சில பேர் குழந்தைகளுக்காக, இப்போ வந்து சொத்து குறைபாடு உள்ள ஒரு குழந்தைகள், ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நார்மலாக விழ வேண்டிய காலத்தில் அந்த பல்லு விழாமவே கூட இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாம், அப்படி என்றால் இதற்கு காரணம் சத்து குறைபாடா டாக்டர்? சத்து குறைபாடு ஒரு காரணம். ஒரு சில பேருக்கு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த முரசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஈர் பகுதிகள் கடினத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி விஷயமாக இருக்கும் பொழுதும் கூட இந்த பல்லு வந்து அவ்வளவு எளிதாக விழாமல் இருக்கும். ஆனால் நமக்கு வர வேண்டிய வயது, அதாவது 6 வயதில் முதல் கடவாய்ப்பல் முளைப்பது, அதற்கு பிறகு கீழ் முன்னாடி இருக்கக்கூடிய வெட்டுப்பற்கள் முளைப்பது, அப்படி என்று ஒரு பல் முளைப்பதற்கும் ஒரு கால அவகாசம் உண்டு. அந்த அவகாசத்தில் அந்த பல் விழாமல் இருந்தால் இங்க கீழே நமக்கு அதற்கு நேராக இருக்கக்கூடிய பல் அதுக்காக பொறுத்து கொண்டு இருக்காது. அது கிடைக்கும் திசையில் வெளியே வருவதற்காக பார்க்கும். அதே நேரத்தில் உடனடியாக நீங்க அந்த நேரத்தில் போய் ஒரு பல் மருத்துவரை பார்த்தால் அந்த பால் பல் விழாமல் இருக்கக்கூடிய பால் பற்களை கண்டிப்பாக நீக்கி விடுவார்கள். அதை நீக்கிவிட்டால் உங்களுக்கு நாக்கு பொதுவாக நம்ம பேசக்கூடிய, நம்ம சாப்பிடும் போது பேசும்போது ஏற்படக்கூடிய நாக்கு பிரஷர்னாலேயே அந்த பல்லு தானாகவே அந்த சீரமைப்புக்கு அந்த இடத்திற்கு வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய அதிகமாக இருக்கிறது. ஒரு பல் மருத்துவருக்கு நிச்சயமாக எது விழுந்து முளைத்த பல், எது பால் பல் என்பதை கண்டிப்பா தெரிந்திருக்கும். ஆனால் அந்த தாய் பயப்படுகிறார். இல்ல ஒரு தாய்க்கு அந்த பயம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8 வயது தான் அந்த குழந்தைக்கு ஆகிறது என்று சொல்கிறீர்கள். சோ நிச்சயமாக அந்த பல் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 8 வயதிற்குள்ளெல்லாம் உங்களுக்கு கீழே வந்து ஒரு பல் முதல் கடவாய்ப்பல் முளைத்திருக்கும், முன்னாடி வந்து ஒரு வெட்டு பல்லு வந்திருக்கும், மேலே ஒரு வெட்டு பல்லு வந்திருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு அந்த வயசுல வந்து விழுந்து முளைத்த பல்லு வந்திருக்கும். மீதி எல்லாம் பால் பற்களாகத்தான் இப்போது இருக்கிறதுக்கான வயசு இருக்கு. 7 to 9 வந்து மிக்சட் டென்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்துல 7 to 9 வயது அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஏனென்றால் பாதி பற்கள் வந்து பால் பற்களாகவும் பாதி விழுந்து முளைத்த பற்களாகவும் இருந்து கொண்டிருப்பதால் அதை அக்லி டக்லிங் ஸ்டேஜிங் என்று சொல்லுவார்கள். அதை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான கால அவகாசத்தில் அந்த பல் கண்டிப்பாக வந்துவிடும். ஒருவேளை அது பால் பல்லு இல்லாமல் விழுந்து முளைத்த பல்லாதான் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் நிச்சயமாக அதுக்கு அடியில உங்களுக்கு பல்லு இருக்குதா அது அப்படின்றது உங்களுக்கு உறுதித்தன்மை செய்து தருத முடியும். அதனால்
நீங்க கண்டிப்பாக பயப்படாமல் ஒரு டாக்டரிடம் நீங்கள் அதை கேட்கலாம். அவர் எக்ஸ்ரே எடுத்து கூட உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருப்பார். நீங்க வயதுதான் இருக்கிறதுன்றதால் நீங்க பொறுமையாக இருங்கள். அந்த பற்களை எல்லாம் கண்டிப்பாக விழுந்து முளைக்கும். லெஸ்டரில் இருந்து அந்த கேள்வியை கேட்ட சகோதரி உண்மையாக டாக்டர் சொன்ன பதிலை உள்வாங்கிக் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வேண்டுமென்றால் எக்ஸ்ரே கூட செய்து பார்த்துக் கொள்ளலாம். பாட்பல்லை புடுங்கி இருக்கிறாரா அல்லது பெர்மனன்ட் பல்லை புடுங்கி இருக்கிறாரா என்பது தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், 1 மணித்தியால 40 நிமிடம் நீங்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படியே உட்கார்ந்து தொண்டை வாயெல்லாம் காய்ந்திருக்கும். இதுக்கு மேலே நான் உங்களை சோதிக்க விரும்பவில்லை. சிறப்பாக இணைந்து கொண்டு நீங்க இன்றைய பொழுதை மிக மிக சிறப்பாகவும் ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலோடு நீங்கள் இணைந்து சிறப்பித்து புலம்பெயர் மக்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு பணியை செய்து தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் டாக்டர். மேலும் நாங்கள் அடுத்தடுத்து வரும் நேரங்களில் நாங்கள் நிறைய பேசுவோம். நான் டாக்டர் எழிலனுடன் சொன்ன மாதிரி இது பற்றி நாங்கள் ஒரு நாளில் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது ஒரு பெரிய பாரிய ஒரு தலைப்பு. நாங்கள் இன்னும் ஒரு நேரத்தில் நாங்கள் இணைந்து இது பற்றி நாங்கள் இன்னும் பேசுவோம். உங்கள் பணிகளுக்குள்ளும் மத்தியிலும் கூட நீங்க சிறப்பாக இணைந்து கொண்டு இந்த நேரத்தை மிக மிக சிறப்பாக்கி தந்த உங்களுக்கு மிக்க நன்றிகள். லண்டன் தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் சார்பில் உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். தொடர்வோம் டாக்டர். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லண்டன் தமிழ் வானொலி நண்பர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் என்னுடைய சீனியருடைய நண்பர் டாக்டர் எழிலன் அவர்களுக்கும் அனைத்து என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிகள் டாக்டர். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது மருத்துவர் ஆலோசனை நேரம். ஆமாம், இந்த நேரத்தில் இந்த அறிமுகத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த டாக்டர் எழிலன் அவர்களுக்கும் மிக மிக நன்றியை லண்டன் தமிழ் வானொலி நேயர்கள் அறிவிப்பாளர்கள் சார்பில் சமர்ப்பித்துக் கொண்டு கண்டிப்பாக நேயர்கள் உறவுகள் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் இந்த ஒரு நிகழ்வு. முடிந்தால் அடுத்த வாரத்திற்கும் அவரை இணைத்து நிறைவாக பேசுவோம். இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் இணையத்தின் மூலம் அறிய தந்தால் அதை அந்த டாக்டரும் பார்ப்பார். எங்களுக்கும் கூட வேறு வேறு வழிகளில் இதை எப்படி எடுத்து செல்லலாம் என்ற மாதிரியான கருத்துக்களையும் நீங்கள் இணைத்துக் கொண்டால் அது லண்டன் தமிழ் வானொலிக்கும் கூட பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.